सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं सोवितं मोदकेन अरुणकुसुममालाव्याललम्बोदरं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. இன்னைக்கு ஒரு நல்ல சுபதினம், சோமவாரம். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீதிகரமான நாள்னு சொல்லுவார். இந்த பார்வதிபதியான பரமேஸ்வரனுடைய கிருபையினாலே பக்தி ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல பேச போறேன். நிறைய பேர் அந்த ஸ்ரீ ஸ்ரீ பாகவத நிதி அப்படிங்கிறத தலைப்புன்னு நினைச்சுட்டான். அது என்னுடைய சந்நியாச ஆசிரம நாமதேயம். ஆதார் கார்டுக்கு என் நாராயணபுரம், சந்நியாச ஆசிரமத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது ஸ்ரீ ஸ்ரீ பாகவத நிதி தீர்த்தா. பக்தி ரகசியம், பக்தியினுடைய முக்கியத்துவம். பக்தினா என்ன, பக்தி ஏன் பண்ணணும், இந்த பக்தி ஏன் பண்ணணும், பக்தியின் அவசியம் என்ன, பக்தியினால என்ன லாபம், இதெல்லாம் மொத்தமா கேட்கறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பக்தன் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். பக்திக்கு வெளியே இந்த பக்தியை பண்ணாதவா அல்லது பக்தி பிடிக்காதவா கேட்கிற கேள்வி இத்தனை கேள்வி. இதுக்கு பெரிய விடை இருக்கு. இதை நாம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம பக்தி இன்னும் ஸ்திரப்படும். ஒருத்தர் கேட்டார், ஒரு சுவாமிஜி மல்கேடால, குல்பர்கான்னு இருக்கு கர்நாடக திவி தேசத்துல, மல்கேடான ஒரு கஷேத்திரம். அங்கே ஒரு குகையில ஒரு சன்னியாசி இருந்தார். சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஒரு ராஜா குதிரை மேல ஏறி நின்று அந்த பகுதிக்கு வந்து கஹா அப்படின்னு கேட்கிறான். யார் அப்படின்னு கேட்கிறான். இவர் குகைக்கு இருக்கிறார். அவர் ஒரு சர்ப்பம், சாட்சாத் ஆதிசேஷனே அவதாரம். ஆனா அவர் தன்னை சர்ப்பம்னு சொல்லிக்கல, சப்போகம் அப்படின்னு சொன்ன. அந்த இருள விட்டுட்ட. அது ஒரு இலக்கணம் வியாக்கரணத்துல, அது ஒரு விளையாட்டு. அகம் சப்போகம் அப்படிங்கிற அவன் கீழே இறங்கிவிட்டான். ஏன்னா இந்த ராஜாவுக்கு லிட்டரேச்சர்ல அவனும் பெரிய ஒரு வித்வான். இறங்கி வந்து நமஸ்காரம் பண்ற போது பார்த்தா ஆதிசேஷனே உட்கார்ந்து இருக்கார். முன்னாடி சன்னியாசியாவும் இருந்துட்டு இருக்கார். சப்போகம்னு சொன்னாலே சப்போகம்னு சொன்னதுடைய அர்த்தம் அங்கே தெரிகிறது. அவர் கேட்கிறார், பக்தினா என்ன, கிம் அர்த்தம் இது பக்திங்கிற அங்க கேட்கப்பட்ட கேள்வி. கேட்கிறதா, கிம் அர்த்தம் இது பக்தி அப்படின்னு கேட்கிற. பக்தினா என்ன? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, பக்தினா என்ன அப்படின்னா கர்மா இஸ் ஈக்வல் டு கர்மா, அது வேற ஒரு ஆக்ஷனா. பக்தினா என்ன, பக்தினா அது ஒரு பக்தி. இது பேர் டெஃபினேஷனா? அப்படி டெஃபினேஷன் சொல்லக்கூடாது. எப்பவுமே டெஃபினேஷன்ங்கிறது கேட்கிறவனுடைய அஞ்ஞானத்தை போக்கிடணும். ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்றால் அந்த கேள்வியினுடைய இறுதி, இனிமேல் அந்த கேள்வி அந்த ஜென்மாவதான் அவனுக்கு வரப்படாது. அந்த அளவுக்கு தியானத்தை கொடுக்கணும் இந்த ஆன்சர், பதில். எது பக்தி அப்படின்னு கேட்டான். அவர் சொல்றார், மகாத்ம ஞான பூர்வஸ்து சுத்ருட ஸ்நேகா இது பக்தி. இதுதான் டெஃபினிஷன். இதை நீங்க எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். பக்தினா என்ன? பூஜை பண்றது, புஷ்பம் போடுறது, அபிஷேகம் பண்றது, நைவேத்தியம் வைக்கிறது, அதை தானம் கொடுக்கிறது, கோவிலுக்கு போறது, அவாவா சம்பிரதாய பிரகாரம் இலட்சணைகள் வச்சுக்கிறது, மணி ஆச்சாரமா இருக்கிறது, இதெல்லாம் பக்தி கிடையாது. இதெல்லாம் டியூட்டி. அவாவா சம்பிரதாயத்துல அவாவா பெரியவா, அவாவா அத்துக்காரா, வீட்டுக்காரா, அவ வீட்டுல இருந்த பெரியவா, கோத்திர பிரவர்த்தகால் இந்த மாதிரி பண்ணுங்கோ
இது நம்மாத்து சம்பிரதாயம்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த சம்பிரதாயங்கள்லாம் பக்தி கிடையாது. இட்ஸ் டியூட்டி. ஆனா பக்தினா என்ன? நான் புஷ்பம் போட்டது, நீ கிருஷ்ணனை வச்சு புஷ்பம் போட்ட, நீ வைஷ்ணவன், அது பக்தியா? பிரம்ம பக்தி எது? ஈஸ்வர பக்தி எது? இருக்கிறதுலயே சூப்பர்லேட்டிவ் டிகிரி எது? உத்தம புருஷா தூ அன்யா பரமாத்மேதி விபாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபத்ரி அவ்யயா ஈஸ்வரஹாங்கிறது பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல இருக்கு. யார் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு என்ன சக்திங்கிறது பகவத்கீதையில இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்லோகம் கேட்டதா நான் கேள்விப்பட்டேன், நான் வரேன். பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் ஞானத்தை கொடுக்காது. பர்வத்தோ மன்ஹிமான் தூமத்வாத் யதா மானசஹாங்கிறதான அனுமான பிரமாணங்கள் சில நேரத்துல சரியா இருக்கும், சில நேரத்துல தப்பாதான் இருக்கும். ஆகம பிரமாணம் அப்படி இல்லை. எப்பவுமே ஆகம பிரமாணம் ஆகமமாவே இருக்கும், சத்தியமாவே இருக்கும். ஆனா அது படிச்சவாளுக்கு தானே. ஆகம பிரமாணம் யாருக்கு ஹெல்ப்பா இருக்கும்? படிச்சவாளுக்கு. இந்த புஸ்தகத்துல இது இருக்கு, இத்தனாவது பேஜ்ல இன்னும் ஸ்லோகத்துல இருக்கு அப்படிங்கிறது படிச்சவாளுக்கு. ஆனா சர்வைஹி ஜீவைஹி எல்லா உயிர்களுக்கும் எது பிரமாணம் அப்படின்னா பிரத்யக்ஷம் பிரமாணம், யதார்த்தம் பிரமாணம். இது ஸ்டூல், இது பெஞ்ச், இது மைக், இதெல்லாம் யதார்த்தம். இது பிரத்யக்ஷம், இது அனுபவ சாத்தியம். அது மாதிரி பகவானையும் ஞானத்தாலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அப்ப பக்தின்னா இந்த மாதிரி வேஷம் தெரிஞ்சுக்கிறது பக்தி இல்லை. அவர் பெரிய பக்தர் போல் இருக்குன்னு சொல்லப்படாது. இருந்து அனுபவிச்சுட்டு ஆமா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்காலர், இவர் பக்தர் தான் அப்புறம் சொல்லலாம். பார்த்த உடனே உங்களை பார்த்தா தேஜஸ்வியா இருக்கேன்னா வேஷதாரி கூட அப்படிதான் இருக்கும். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அதனால பக்தினா என்னன்னதுக்கு அந்த ஜெயதீர்த்தருங்கிறதான ஞானி சொல்றா, மகாத்ம ஞான பூர்வஸ்து. நான் குருகுலத்துல பிரின்சிபால், ரிட்டையர்ட். பாண்டுரங்க குருகுலம் சேலம், ஒரு 250 மாணவர்கள், எல்லாம் இந்த மாதிரி வயசு உள்ளவா. நான் பிரின்சிபால், நான் தான் எங்க எல்லாம் அப்படி கத்துப்பான். சொல்லி கொடுத்த மாதிரியே இப்ப இங்க சொல்றேன். நான் உபன்யாசமா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இத கிளாஸா நடத்திட்டா இன்னும் நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். உபன்யாசம்ங்கிறது தான் படிச்சதை அப்படியே ஒரு ஒப்பிக்கிறது மாதிரி, கொட்டேஷன்ஸ் கொடுத்து ஒப்பிக்கிறது. கட 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 கடன்னு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றது. வித்வான் அமிர்தமிக பவதி நான்யப்பந்தானயனாய வித்யதே, புருஷ சூக்தம் சொல்றது. வித்வான் வேற, பண்டிதன் வேற. நீங்க கேட்ட ஸ்லோகத்துல என்ன வருது? பண்டிதாக சமதர்சனா அப்படிதானே சொன்னார். இன்னைக்கு வித்யா வினய சம்பன்னே சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்சனா. அந்த பண்டிதாகங்கிறதுக்கும் வித்வானுக்கும் என்ன வித்தியாசம் அது தெரியலையே. வித்வான்கிறவன் நிறைய படிச்சவன், பண்டிதன்கிறவன் ஞானம் அடைந்தவன். இதுதான் வித்தியாசம். வித்வான் எல்லாத்தையும் மனப்பாடமா சொல்லக்கூடிய சக்தி, அநேக பாஷை தெரியும், அநேக புஸ்தகங்களை படிச்சிருப்பான், நிறைய பைஹார்ட் பவர் இருக்கும், அவருக்கு பேர் வித்வான்னு பேர். ஆனா பண்டிதன் அப்படின்னா கொஞ்சம் தான் படிச்சிருப்பான், ஸ்பெஷலைஸ் பண்ணிருப்பான், டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கும். இங்க சாஸ்திரம், சாஸ்திரம் தான் என்ன? சாஸ்தி திராயதே இது சாஸ்திரா. சாஸ்தி எப்பொழுதும், திராயதே காப்பாற்றுவதாலே, அதுக்கெல்லாம் சாஸ்திரம்னு பேரு. இந்த ரேக்கில் இருக்கிறதெல்லாம் என்ன? சாஸ்திரம். சாஸ்தி எப்பவுமே இருந்து நம்ம கூடவே இருந்து காப்பாற்றணும். பிரமாணம், அத்தாரிட்டி. அதுக்கு சொல்றார் மகாத்ம ஞான பூர்வஸ்து. சார் ஒண்ணு மேல மாமி இருக்கா, மாமிக்கு பக்தி. நேற்று பஜனையில பார்த்தேன், நிறைய ஜெராக்ஸ் பேப்பர் போட்டு எடுத்து அப்படி வாசிச்சு அந்த ஆரத்தி ரொம்ப அருமையா சொன்னா. இந்த 4 மகிழா
அந்த பக்தி அங்க பார்த்தேன். எப்படி அவளுக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு கலோக்கியெல்லாம் சொல்றேன், அதோட அருமை தெரிஞ்சிருக்கு. மாத்துக்கு ஒருத்தர் வர்றார், நமஸ்காரம் மாமா சொல்றோமோ இல்லையா, அவர் அருமை தெரிகிறது. கேட்டகிரி, அவருடைய ஸ்பெஷல் எல்லாமே தெரிகிறது. தெரிஞ்ச பிறகு இவர் பெரியவர், நம்மாத்துக்கு வேண்டியவர், படித்தவர், நல்ல நமக்கு உதவி பண்ண வந்திருக்கார் அப்படின்னு அவருடைய மகிமையை தெரிஞ்ச பிறகு அவர் மேல ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் வருதோ இல்லையோ, அதுக்கு பேர் தான் பக்தி. மகாத்ம ஞானம் மகிமை தெரிந்த பிறகு வருவதற்கு பேர் தான் பக்தி. இப்ப கிருஷ்ண பக்தி வரணும். கிருஷ்ணன் இங்க இருக்கா, பாகவத ஸ்வரூபியா இருந்துருக்கான். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. அந்த ஸ்லோகம் சொல்லுச்சே, ஸ்லோகத்தை மனப்பாடமா சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்லோகம் என்ன அர்த்தத்தை பிரதிபாத்தியம் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய, அதுதான் அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன். கிருஷ்ணாய நவுன், வாசுதேவாய நவுன். இந்த நவுன் எல்லாம் ஒன்னா சேர்த்து நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கா இல்லையா. பிரணத க்லேசநாசாய, நமக்கு எப்பேற்பட்டதான சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை நிவாரணம் செய்கின்ற ஒரே பரம்பொருளாக இருக்கிறவன் யார்? பரமாத்மா. கோவிந்தாய நமோ நமः. அப்படிப்பட்ட உன்னை நமஸ்காரம் பண்றேன். அப்ப அர்த்தம் முக்கியம், வச்சனம் முக்கியம் இல்லை. அந்த வச்சனத்தில் இருக்கக்கூடிய வாச்சியம், அர்த்தம் ரொம்ப முக்கியம். அப்ப அர்த்த ஞானத்தோட படைக்கணும். சிவபுராணத்துல என்ன சொன்னார்? சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு சொன்னா இல்லையா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். என்னமோ கட கட கடாது எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னு ஒரு புஸ்தகத்தை பார்த்துட்டு மழை பெய்யற மாதிரி பசுமாடு ஒண்ணுக்கு போற மாதிரி பேசப்படாது, சொல்லப்படாது. பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். மகாத்ம ஞானம் அவனுடைய மகிமைகள். அதுக்குதான் பாகவதம் படிக்கணும். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதம் சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னா அப்படின்னு வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்றார். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி எதிரில் குழந்தையா இருக்கிறச்சே சதுர்புஜம் சங்க சக்கர கதாத்யுதாயுதம் ஸ்ரீவக்ஷ புஷ்பம் கடசோமி கௌஸ்துபம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா, அப்படி 4 கையோட ரத்ன கிரீடத்தோட மகர குண்டலங்களோட 4 கரங்களோட அந்த கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கார். அவதாரம்னா என்ன அர்த்தம்? அவதரதீதி இது அவதாரஹா. ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் வேர்டுக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மொழியா இருக்கட்டும். வாங்கோ அப்படிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை. வாங்கோன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? வருக வருக என்று மரியாதையுடன் அழைக்கும் விழி சொல் இருக்கு. இப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். வாங்கோ அப்படின்னா அவர் கூப்பிடுறாருன்னு அர்த்தம் இல்லை. வருக வருக என மரியாதை நினைந்து அன்புடன் அழைக்கின்றார். இத்தனை பெரிய அர்த்தம் இருக்கு வாங்கோங்கிற ஒரு வேர்ட்ல. So if any one language அந்த வேர்டுல இருக்கக்கூடிய உள் அர்த்தத்தை எடுத்தா அதனுடைய மகிமை தெரிஞ்சுக்கணும். இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணார்? கைமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகலம் கடற்கழிய காலாட்சி அப்படியெல்லாம் லீல பண்ணினான். 7 வயசு வரையிலும் நிறைய கொலை பண்ணியிருக்கான். அதான் கிருஷ்ணனுடைய வேலை. கிருஷ்ணாவதாரத்தினுடைய நோக்கம் நிறைய கொலை பண்றதா? கெட்டவாள துஷ்ட சம்ஹாரம் பண்ணியிருக்கான், சிஷ்ட பரிபாலனம் பண்ணியிருக்கான், கஷ்ட நிவாரணம் பண்ணியிருக்கான், இஷ்ட பூர்த்தி பண்ணியிருக்கான். எல்லாம் இந்த ஒரே வேர்ட்ல கொண்டு வரலாம். எதுகை மோனையா பேசி விடலாம். ஆனா அர்த்தம் தெரியணுமே. அவன் அவதாரம் பண்ணினது எது? அவதாரம்னா சிறப்பாக இறங்கி வருதல். சிறப்பாக இறங்கி வருதல்னா அங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மூல ரூபத்துல வைகுண்டத்துல இருக்கிறார். க்ஷீராப்தி சாயியா இருந்துட்டு இருக்கான், வைகுண்டத்துல இருந்துட்டு இருக்கான்.
அவனுடைய பூத ரூபத்துல காரண ரூபத்துல இருந்துட்டு இருக்கான். அவனுடைய ஒரு அம்சம் கிருஷ்ண கிளேசமானது இங்க வந்து லீலாவத்து கைவல்யம் திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறார். அதைத்தானே ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் சொல்றார். நல்லடி உன்மகன் ஜாலம் மிக செய்கூராண்டி 4 பேரை கேட்க சொன்னால் நனம் மிக ஆகுதடி தாயே. தாயே யசோதா உந்தன் ஆயர் குலத்துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. அடியே ஊத்துக்காடு போயிருந்தேன் 2 டைம் போயாச்சு இந்த வருஷத்துல. அதுவும் இந்த ஆடி மாசம் பூரா யாத்திரையிலேயே இருக்கேன். பகவத் இச்சா, இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி உபனிஷத் சொல்றது. அவனன்றி ஓரணுவும் அசையாது. தமிழ்ல சான்ஸ்கிரிட்ல சொன்னாலும் அர்த்தம். மொழி ஒரு தடை அல்ல, ஞானத்துக்கு மொழி ஒரு தடை அல்ல. ஆனா தமிழ்நாட்டில் மொழியை வச்சுதான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. மொழியே தடை கிடையாது. நீ என்ன பாஷை வேணாலும் பேசு. உச்சதீரிவ மாதரா யஜுர்வேதம் சொல்றது சந்தியாவந்தன மந்திரத்துல. உச்சதீரிவ மாதரா, எப்படி கண்டுகுட்டி எல்லாம் 1,00,000 பசுமாடு இருந்தாலும் அம்மா மாட்டை கரெக்டா தேடி போய் பாலம் குடிக்கிறதோ அது மாதிரி எத்தனையோ தேவதைகள் லோகத்துல இருந்தாலும் பிரம்மஞானத்தை அடைஞ்சு அந்த பிரம்மாவினுடைய திருவடியிலே, பிரம்மத்தினுடைய திருவடியிலே சரணாகதி அடைஞ்சுட்டா அந்த பிரம்மம் நம்மை காப்பாற்று. மற்றவா காப்பாற்ற மாட்டான். மற்றவாள்லாம் உபதேவதைகள். அந்த சமதர்சனா மட்டும் சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு வந்தேன். சமதர்சனா நாய்க்குள்ள பிரம்மம், அரசனுக்குள்ள பிரம்மம், யானைக்குள்ள பிரம்மம், அந்த யானையை மேய்க்கிறவனிடத்திலே பகனிடத்திலே பிரம்மம், அம்பாரியிலே பிரம்மம், வேடிக்கை பார்க்கிறவர்களிடத்திலே பிரம்மம், அங்கே இருக்கிற மயில் குயிலினிடத்திலே பிரம்மம், சுனினா நாய், அங்கே ஒரு நாய் இருந்தது, அந்த நாயினிடத்திலே பிரம்மம். இந்த மாதிரி தனித்தனியா சொன்னா அர்த்தம் ஆகாது சுவாமி, அர்த்தம் ஆகாது. அதை எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்றான் கிருஷ்ணன்? நாய் இல்லை, எப்படி பாஷ்யம், திருமத பாஷ்யம் பிரம்மசூத்திரம் அடியன் பாட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அத்வைதமாகவும் சொல்லலாம், துவைதமா சொல்லலாம், விசிஷ்டாத்வைதமா சொல்லலாம். இங்க சம்பிரதாயம் வேண்டாம், சாஸ்திரம் தான் வேணும். சம்பிரதாயம் எப்பவுமே சண்டையில தான் முடியும். சாஸ்திரம் சௌக்கியமா ஞானத்துல கொண்டு போய் விட்டுடும். நமக்கு பெரியவா என்று சொல்லியிருக்கா, அதை அனுசரிச்சா போதும். சமதர்சனா, எல்லா இடத்திலும் இருப்பது ஒரே பிரம்மம் என்று உணர்வாயாக. என்ன சொல்ற? எல்லா இடத்திலும் இருப்பது ஒரே பிரம்மம் தான். பிரம்மம் ஒக்கட்டே பர பிரம்மம் ஒக்கட்டே. అన్నమాచార్య కీర్తన జ్ఞాపకం ఉండదు. బ్రహ్మం ఒకటే, ఇంకా ఒక బ్రహ్మం లేదు. వాళ్ళు చెప్తారు, వీళ్ళు చెప్తారు. ఐ నో 6 లాంగ్వేజెస్. நீங்க எந்த பாஷையில கேட்டாலும் உபன்யாசம் பண்ணுவேன். கன்னட சொன்னா பத்தே, மலையாளம் மலையாளம் மட்டும். பாஷையில ஒண்ணும் இல்லை சுவாமி, இது நானா கத்துக்கல, இவனா கொடுத்தது. நான் கொஞ்சம் இவனை அவன் இவன் சொல்ல கொண்டு என்ன என்னுடைய 4 விதமான மார்க்குகள் இருக்கு. அதான் கிருஷ்ணன் என் காதலன் அல்லது அவனுக்கு நான் காதலி, அதுதான் கரெக்ட். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் காதலனாக இருந்தார், அப்படிதான் சைவன் சொல்றது, வேதாந்தம் அப்படிதான் சொல்றது. இந்த மகிமையை தெரிந்தவண்டு மகாத்ம ஞான பூர்வஸ்து அவனுடைய மகிமைகளை அடிப்படை ஞானமாக தெரிந்து கொண்ட பின்னர் சுத்ருட ஸ்நேக, கலைக்க முடியாத நட்பு. ஸ்நேகம்னா நட்பு. ஸ்நேகான்னு பேர் வச்சுக்க கூடாது. ஸ்நேகம்ங்கிறது ஒரு வினைச்சொல், அதை நவுனா மாற்றிட்டா. இப்ப எல்லாம் நிறைய நேரம் அப்படி இருக்கு. ஆர்த்திங்கிறா, அது தப்பு. ஆர்த்தினா துக்கம்னு அர்த்தம். ஆர்த்தின்னு நிறைய பெண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க, சம்ஸ்கிருதமே தெரியலன்னு அர்த்தம். ஆர்த்தினா துக்கம். ஆர்த்தின்னு சொல்லணும். ஆரதி டபுள் ஏ போட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். ஆர்த்தி துக்கம். ஆரதி ஆர்த்தானாம் அர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம். ராமஸ்தோத்திரத்துல கேட்டிருப்பேன், ஸ்ரீராம ஸ்தோத்திரத்துல அப்படி சொல்லப்படும். ஆர்த்தினா துக்கி, துக்கப்படுறவன். ஆர்த்தானாம் துக்கப்படுகிறவனுடைய ஆர்த்தி ஹந்தாரம், அவனுடைய
துக்கத்தை நாசம் செய்வதே கோதண்டராம ஸ்தோத்திரத்துல சொல்லியிருக்கு. இவன் என்ன பண்றான்? சுத்ருட ஸ்நேகம், ரொம்ப அற்புதமான ஸ்நேகம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். என்ன கிருஷ்ணா, காலம்பர நேவேந்தியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டா, ஒருடா கொஞ்சம் ஆத்துல வேலை நிறைய இருந்தது, குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போறவிட்டா, மாமா வேலைக்கு போறவிட்டா, வேலைக்காரி வந்துட்டா, எல்லாம் சரி பண்ணிட்டு நான் இன்னும் சாப்பிடல, உனக்கு நேவேந்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். நீடா கிருஷ்ணா, அவள் கொஞ்சம் சாப்பிடுறா, நீ சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடுறேன்னா அதுதான் ஸ்நேகம். அதுக்கு தனியா ஒரு ரூமை வச்சுட்டு, அது சுவாமி ரூம், மற்ற நேரத்துல உள்ளே போகப்படாது வச்சுட்டு ஏதோ டைம் டேபிள் எல்லாம் வச்சுட்டு நாம ஆகம ரீதியா பூஜை பண்ணினோம்னா அது ஒன்லி யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய ஒரு டியூட்டி மாதிரி. ஆனா பக்திங்கிறது டியூட்டி அல்ல, பக்திங்கிறது எப்பவுமே இருக்கணும். சாப்பிடுற போதும் நடக்கிற போதும் நின்றும் இருந்தும் கிடந்தும் என்றும் நினைப்பதும் உன்னை, என்றும் வணங்குவதும் வளர்த்தாள். யார் சொல்றா? அதிராவி பட்டர் சொல்றார். அதே மாதிரி ஆழ்வார் கூட சொன்னார், நின்றால் குடையா, இருந்தால் சிங்காதனமா, நடந்தால் மரவடியாம் திருமார்க்கு அரவு. நின்றாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் எழுந்தாலும் உண்டாலும் உறங்கினாலும் நம்முடைய உணர்வு நம் மனதோடு உறவு கொண்டிருக்கிற போது எல்லா காலத்திலும் சதா ராமராமா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ? சிவசிவா, ராமராமா, அம்மா, தாயே, முருகா, கணபதி, நீங்க பேர் எது வேணா சொல்லிக்கோ, பிரம்மம் ஒண்ணுதானே. உங்களுக்கு எது நல்லா இருக்கு? என் நண்பருக்கு முருகன் ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகா, குமரன் குன்று பக்கத்துல சொல்லுங்க, தப்பில்லை. அந்த பெயர் எதுவா இருந்தாலும் என்ன, உங்களுடைய ஹிருதயம் சதா அதை நினைக்கிறதா? பகவான் அதான் பார்க்கிறான். வாசனாத் வாசிதம் தோயம் வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ ஜகத்பதே. அதனால நாயினிடத்துல நாய பிரம்மமா பாருன்னு சொல்லல. கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கான்? நாயே பிரம்மம்னு சொல்லல, நாய்க்குள்ளும் பிரம்மம் தான் இருக்கிறது, அரசனுக்குள்ளும் அந்த பிரம்மம் தான் இருக்கு. அப்ப நாயும் அரசனும் ஒன்னான்னு கேட்கப்படாது. இதுதான் நம்ம அஞ்ஞானம். அரசனா அரசனா மதிக்கணும், நாய நாயா மதிக்கணும். அதனால இன்னைக்கு தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு, அவதிக்காக போயிருக்கு. நாய் நடு வீட்டில் இருக்கு, நான் வெளியில இருக்கேன். அத சுனி செய்வார். சுனினா நாய், ஸ்வபாகேச்ச. நாயை சாப்பிடுறவன் யாரு? புலையன். நாயை சாப்பிடுறவன் புலையன். சீனால சாப்பிடலாம், அதுதான் இந்தியாவை பிடிக்கலாம். அங்க கூட இருக்கு. உணவுதான் நம்முடைய குணத்தை கொண்டு வருகிறது. நாங்க தீர்த்த யாத்ரா .com ஒரு .comல அடிக்கடி நான் டூரிசம் போறேன். இப்ப கூட அயோத்தி போக போறேன் நவம்பர்ல. 8 நாள் 10 நாள், கொஞ்சம் காஸ்ட்லி தான், இந்த மாதிரி தான். ஆனா நல்லா இருக்கு. வித்தவுட் ஆனியன், வித்தவுட் கார்லிக். பிராமணா தான் வரலாம், மற்றவாழ்வும் வரலாம். நான் இங்க ஜாதி சொல்றேன். யார் பிராமணன் அப்படின்னா பிரம்ம அனதீதி பிராமணா. இப்ப எனக்கு பூணூல் இல்லை, குடுமி இல்லை, நான் பிராமணன் இல்லையா? அயம் பூர்வாசிரமே காஷ்யப கோத்ராஹ யஜுஸ்ஸாகாத்யாயி நாராயண சர்வத்து அகம்போ அப்படின்னு நான் முந்தி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப சன்னியாசி நீங்க தான் பண்ணணும். சன்னியாசிக்கு கோத்திரம் இல்லை, ஜாதி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா தர்மம் உண்டு. தான் எந்த குலத்துல பிறந்ததோ அந்த தர்மத்தை தான் செய்யணும், இன்னொருத்தன் தர்மத்தை செய்யக்கூடாது. ஸ்வதர்மம்னு பேர் இருக்கு. நாயினிடத்திலும் பிரம்மம் இருக்கு, அரசனிடத்திலும் இருக்கு, புலையனிடத்திலும் கூட அந்த பிரம்மம் இருக்கு. பிரம்மத்துக்கு தோஷமே இல்லை, தீர்த்தத்துக்கு தோஷம் இல்லை. சாதுக்கிராமம் எங்க வேணா வச்சுக்கலாம். ஆனா நீ மடியோட இருந்தாதான் தொட முடியும். விக்கிரகத்தை எங்க வேணாலும் வைக்கலாம், நீ மடியா இருக்கிறச்சே தொடர்ந்து பூஜை பண்ண முடியும். மடி இல்லாத போது தொட முடியுமா? பூ வைக்க முடியுமா? பழைய பூவை எடுக்க முடியுமா? இல்ல நேவேத்தியம் பண்ண முடியுமா? நீ சுத்தனாய், சுத்தம்னா நாட் ஒன்லி தேகம், தேகம் மட்டும் சுத்தியா இருக்கிறத சொல்லல, ஹிருதய சுத்தி ரொம்ப முக்கியம். ஜேயஸ்ஸதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசன சன்னிஷ்டவான் கேயூரவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்யவபுபு விவஜங்க சக்ரஹ ப்ரோத்யாதித்யவர்ணாபஹ சூரியமண்டல மத்யகஹ சங்கசக்ரகதோங்கஸ்தஹ
இப்படி ஹிருத்கமலத்துல ஹிருதய சுத்தியிலே துவாசுபர்ணா சூக்தத்துல சொல்ற மாதிரி ஹிருதய சுத்தியிலே நாம என்ன பண்ணணும்? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மான்னம் பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினான்னு பிரம்ம யஜ்யத்தை பண்ணணும். ஞானத்தால பண்றதுதான் பிரம்ம யஜ்யம். பாக்கி தீபம் ஏற்றணும், தீர்த்தம் போடணும், இதெல்லாம் லௌகிக யஜ்யம். காமிய யஜ்யங்கள் இது வேணும்னு கேட்டுட்டு ஹோமம் பண்றான். எனக்கு குழந்தை வேணும், பூமி வேணும், பத்னி வேணும், யாத்திரை வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இதெல்லாம் ஹோமங்கள். ஹோமங்கள் யார் பண்ணுவாங்கிறது 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். லௌகீக காமிய கர்மயோகி பண்றதுன்னு. 4வது அத்தியாயத்துல என்ன சொன்னா? நிஷ்காமிய வைதிக கர்மயோகியே எனக்கு பிடிச்சவன், எனக்கு சமே பிரியாக. 12வது அத்தியாயம் பாருங்க, 12வது ஸ்லோகத்திலிருந்து 12 ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத்து அப்படிங்கிற ஸ்லோகத்திலிருந்து பார்த்தேன்னா எந்த பக்தனை எனக்கு பிடிக்கும்னு பகவான் சொல்லியிருக்கான். அதை படிச்சுட்டு அது மாதிரி இருந்துட்டாலே நீங்க தான் இன்னைக்கு இந்தியால நம்பர் 1 குருஜியா ஆயிடுவேன். வெறும் 20 ஸ்லோகம், அதுல முதல் 11 கூட விட்டுடுங்க. பின்னாடி இருக்கிற 9 படி பக்தனா பகவத் பிரியனா நாம ஆயிட்டோம்னா நமக்கு இணை இன்னொருத்தர் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். சர்வபங்க பரித்யாகின்னா எல்லாத்தையும் விட்டுடும்னா நாம இப்ப எல்லாரையும் விடல. இந்த கேம்பஸை பொறுத்தளவுல சொந்த பந்தத்தை விட்டுட்டோம், ஓரளவுக்கு சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டோம். போன்ல கொஞ்சம் டச் இருக்கு. ஐஸ்வர்யத்தை விடல. என்ன இங்க இருக்கணும்னா ஐஸ்வர்யம் வேணும். நிறைய விஷயங்களை விட்டுட்டோம். ஆனா சில விஷயங்களை இன்னும் நம்மால விட முடியல. ஆனா அடியேன் அப்படி இல்லை. நண்பர் தயவுல ஒரு வாரம் கெஸ்டா வந்திருக்கு. சர்வபங்க பரித்யாகி, 10 கோடி ரூபாய்க்கு ஐஸ்வர்யம் இருந்தது, எந்த குறையும் இல்லை. வைராக்கியம் வந்தது, படிச்ச படிப்பு ஞானத்தை கொடுத்தது. சர்வம் யக்தம் கிருஷ்ணாய ஸ்வஹான்னு விட்டுட்டு அம்மனமா நின்ன. குருஜி மாலையும் பவித்திர வத்சனமும் கொடுத்தா. கண்டக மண்டல் வியாவலங்கிருதம் புறத்தாச்சு. இப்ப என்ன அவன் காப்பாத்திட்டு இருக்காரா இல்லையா? துணிவு வேணும். ஐயோ என்ன நான் காப்பாத்திக்கலைன்னா யார் காப்பாத்துவாங்கிற எண்ணம் இருப்பவன் பக்தன் அல்ல. என்ன பகவான் காப்பாத்துவான்னு திடமா நம்பினா அவன் பக்தன். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்க போறேன். எப்பவுமே ஒரு உபன்யாசம் தான் இரட்டரையா ரொம்ப ஒரு வியாக்கரணமா ரொம்ப ஒரு டைட் டீச்சிங்கா இருந்தா அது சோபிக்காது. உங்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் தயார் பண்ணேன். அந்த பக்தியில கொண்டு வந்து முடிக்கிறேன். ஒரு சின்ன கதை மகாபாரதத்திலிருந்து சொல்றேன். எனக்கு தஞ்சாவூர்ல மகாபாரத வாசஸ்பதினு 1980 பட்டம் கொடுத்தா. 44 வருஷம் ஆயிடுச்சு. மகாபாரதம் 400 டைம்ஸ் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ராமாயணம் 300 டைம்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் சப்தாகமா 108 தடவை சொல்லி, 108 தடவை கேட்டு, 108 தடவை எழுதி, 108 தடவை உபன்யாசம் பண்ணி. அதனால எனக்கு என்னுடைய குருஜி, நீ பாகவதமாவே ஆயிட்ட. அங்க அத்வைதம் தான், பாவனாத்வைத்தம். நான் துவைத்தியா இருக்கலாம், ஆனா அங்க என்ன பாவனாத்வைத்தம், கேவலாத்வைத்தம், திரவயாத்வைத்தம்னு நிறைய அத்வைத்தங்களை ஏத்துன்னு இருக்காங்க. உடுப்பில ஆச்சாரியா அத்வைதத்தையும் ஏத்துன்னு இருக்காங்க. அது விஷயத்துக்கு தகுந்த மாதிரி. பாவனாத்வைத்தம், பாகவதமே நான், என்னுள்ள பாகவதம் தான் ஓடின்னு இருக்கணும். பரம் சத்தியம் தீமகி நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் உகுரகோகோ ரசிகாஹ விபாவுகாஹ. பாகவதம் சொல்றது நீங்கள்லாம் இப்ப யாருன்னா ரசிகாஹ. ரசிகங்கிற வேடு சாஸ்திரத்துல இருக்கு. இது திரைப்படத்துக்கு சொல்றாங்க, என்னதான் பண்றதுன்னு தெரியல. ரசிகன் அப்படின்னா சாஸ்திரத்தை அனுபவிக்கிறவன், பக்தி பண்றவன், பகவான உபாசிக்கிறவன், பகவன் நாமால கேட்டுட்டே இருக்கிறதுல அதிகமான சந்துஷ்டிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனுக்கு பேரு ரசிகன். ரசிகாக பூயிபாவுக்காக, இந்த புவியில் உள்ள ரசிகர்களே. 3வது ஸ்லோகம் 1:1:3 ஸ்ரீமத் பாகவதம். நம்பர் வைஸ் மனப்பாடம் பண்ணிடும்.
மகாபாரதத்திலிருந்து ஒரு பக்திக்கு ஆதாரம். பாரத யுத்தம் முடிஞ்சுடுத்து பீஷ்மாச்சாரியார் சலங்கல்பத்துல படுத்துட்டு இருக்கார். அம்பு படுக்கையில் நீங்கள்லாம் பாரதம் டிவி மூலமாவது கொஞ்சம் பார்த்துருப்பேன். அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். தலை தொங்கி கிடக்கு, தலை தொங்கி கிடக்கு. இங்க கிருஷ்ணன் தர்மராஜனுடைய வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருந்தான். அங்க ராஜ்ய பட்டாபிஷேகம் எல்லாம் ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணன் ரொம்ப பரபரப்பா, என்ன இங்க நீங்க எல்லாம் என்ன ரொம்ப கொண்டாடுறேன், ஆனா அங்க ஒரு ஜீவாத்மா என்ன தரிசிக்கணும்னு ரொம்ப தாபத்தோட இருக்கு, நான் அங்க போகணும் அப்படின்னா. எங்க இருந்தா பீஷ்மாச்சாரியரை சாச்சுட்டேனே, நீதான கிருஷ்ணா சாட்சிய, நாங்களா நிமித்த மாத்திரேனே. அவர் விழுந்து கிடக்கிறார். தட்சிணாயனத்துல ஜீவன் விடப்படாது, உத்தராயணம் வரட்டும்னு காத்துட்டு இருக்கார். சரி, அதெல்லாம் புராண சம்பிரதாயம். எதுக்கு கிடத்துட்டு இருக்கார்? தர்மம் சொல்றதுக்காக. கிருஷ்ணன் சொன்னான், தர்மா வா என்னோட பீஷ்மாச்சாரியர்கிட்ட போலான்னு சொல்லி கிளம்பின உடனே அத்தனை பேரும் கிளம்பிட்டா. கிளம்பி வந்து பார்த்தா இங்க 1000 ருஷிகள் காத்துட்டு இருக்கா, 1000 அபரோட்ச ஞானிகள் காத்துட்டு இருக்கா, லட்சக்கணக்கான முமுட்சுக்கள் பூரா நிக்கிறா. இவ ரதம் வர்றதை பார்த்த உடனே இளம் விலகி நின்றான். தர்மன், அர்ஜுனன், கிருஷ்ணன் ஒரு ரதத்துல, பீமன் பின்னாடி எல்லாம் வந்து நின்றார். கெட்டவாளெல்லாம் அங்க இல்லை, நல்லவா மட்டும் இருக்கிற சபை. யுத்த பூமி தான், ஆனா அங்க நல்லவா மட்டும் தான் இருக்கா. கெட்டவாள்லாம் தான் போயாச்சு. எங்க அவாவாஸ்தானத்துக்கு, மோட்சம்னு சொல்லப்படாது. ஏன்னா என்னைக்கும் கெட்டவன் மோட்சத்துக்கு போக மாட்டான், நரகத்துக்கு போயாச்சு. அது நமக்கு என்ன கவலை? இங்க நல்லவா மட்டும் இருந்துட்டு இருக்கான். அப்போ அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்து குத்தி வச்சு தலைக்கு தலையணை கொடுத்தாங்க. தண்ணி வேணும்னு கேட்ட போது நிலத்துக்குள்ள பாய்ச்சினா கங்கா, பீஷ்மனுடைய மாதா, வெளியில தீர்த்தமா வெளியே வந்தாள். தீர்த்தஸ்ரவஹான்னு பாகவதம் சொல்றது. பகவானுக்கு தீர்த்தஸ்ரவன். தீர்த்தம்ங்கிறது தண்ணி மட்டும் இல்லை, சன்னியாசிக்கு தீர்த்தம்னு பேரு, சாஸ்திரத்துக்கு தீர்த்தம்னு பேரு, புண்ணிய காரியங்களுக்கு தீர்த்தம்னு பேரு, தானத்துக்கும் தீர்த்தம்னு பேரு, வாசிக்கிறதுக்கு தீர்த்தம்னு பேரு, சகல தீர்த்தங்களுக்கும் தீர்த்தஸ்ரவஹாங்கிறான். ஸ்ரீகிருஷ்ணன் தீர்த்தஸ்ரவனா இருந்திருக்கான். அப்ப கிருஷ்ணனே கண்ணிலே தண்ணீர், ஆனந்த கண்ணீர் மல்க, துக்கம் கிடையாது. ஐயோ அம்பெல்லாம் குத்துறதேன்னு வலியேன்னு அழல, செத்து போயிட போறதேங்கிற மரண பயத்தால அழல. கிருஷ்ணா 3 ரூபத்துல நிக்கிறேன்னு அழுதாருன்னா ஆனந்த பாஷ்பம். பாஷ்பம்னா கண்ணுல ஜலம் வரும், ஓரமா வரும். மூக்கோட வந்ததுன்னா அழுக, துக்கம், உப்பு கரிக்கும். இங்க ஓரத்துல விழுந்ததுன்னா ஆனந்தம் இனிக்கும். அதுக்கோசரம் போய் டெஸ்ட் பண்ணாரு. என்னைக்காவது தானா வர்ற போது பண்ணிக்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீலி கண்ணீர் ஒண்ணு இருக்கு. அழவே தெரியாது. சில பேர் ஒரு சில வீட்டுல அப்படி போயிட்டவா, வீட்டுல போய் நின்றுட்டு இப்படி ஆழ்விடுத்தேப்பா, எவ்வளவோ சிரமப்படுவா, அழுக மட்டும் வராது. கடைசியில கொஞ்சம் மூக்குப்படியவாவது போட்டு நடு கண்ணுல விடுவா. அந்த நடுக்கண்ணுல வர்றது நீலி கண்ணீர். உண்மையான பாசத்தையும் வரல, வரும் பாசத்து கண்ணீர் மூக்கோட ஒழுகும். நீலி கண்ணீர் போலியானது. விக்கல் மூடு இருக்கு, சிக்கல் மூடு இருக்கு. மரணம் காட்டுறதுக்கு இந்த சரீரத்துல எத்தனையோ அடையாளம் இருக்கு. அபிராமி பட்டர் சொல்றார், உடலும் உயிரும் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமேன்னு கூப்பிடும். இந்த உசுருக்கும் உடம்புக்கும் ஒரு உறவு இப்ப இருந்துட்டு இருக்கு. உடம்புக்குள்ள உசுறு இருந்துட்டு இருக்கு. இந்த உடம்பு இனி எனக்கு வேண்டான்னு உசுறு முடிவெடுக்கும். அப்படி உயிர் முடிவெடுப்பதற்கு முன்னாடி இந்த சரீராபிமானத்தை நீ துறந்து விடு என்பதுதான் பகவத்கீதையினுடைய சாரம். சரீராபிமானம் ஊத்தை சடலமடி கண்ணம்மா மிக்க நாற்றம் எடுக்குதடி.
2 நாளைக்கு குடிக்காம இருந்தா நம்ம நாட்டை நமக்கே பொறுக்க முடியும். குறும்பை சித்தர் சொல்றார் இந்த பாட்டு. வாசி வாசி என்று பெண்ணிலாவே அந்த வாசி என்ன பேசி கண்டாய் பெண்ணிலாவே ராமலிங்க வளராலும் அறித்தார். ஆனந்த பாஷ்பம் பொங்க பீஷ்மாச்சாரியார் பார்க்க 3 ரூபத்துல நிற்கிறார்னு சொன்னேளே, பிரம்மம் ஒன்றுதானே, கிருஷ்ணன் பரவாசுதேவன் மொத்தம் தானே, 3 எப்படி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா சாட்சாத் பரசுராமனே. ஸ்ரீமன் நாராயணன் பரசுராமன் யாரு? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரசுராமன். பரசுராமனா நிற்கிறார். வேதம் வியாசர் ரிஷி ரூபமா வேதம் வியாசர் நிற்கிறார். நடுவில் நவநீத வேணுகோபால கிருஷ்ணன் நிற்கிறார். வேணுநாதத்து ததான கல கான ராக கதி யோஜனா லோபதீய மிருத பாத கிருத தாளமேள நமனோகரம் பாணி சண்வணித கங்கணம் சமுகு அம்சலம்பித கராம்புஜம் சோணி பிம்பசல நம்பரம் பஜத ராச கேளி ரசடம்பரம். நாராயணியம் நம்ம வைத்தியநாத ஐயர் தினம் நாராயணியத்தை பத்தி 3 நாளா என்ன பார்க்கிற போதெல்லாம் பாகவதம் நாராயணியம். அது ஆத்துக்கு போயிருந்தேன். ஆத்துன்னா என்ன, இப்ப இருக்கக்கூடிய ஜஸ்ட் லைக் தட் இப்போ ஒரு அறை கொடுத்துருக்காளே, ஒரு நம்பர் கொடுத்துருக்காளே, அந்த நம்பர்ல போய் நான் பார்த்தேன். B33 நம்பர் கூட கரெக்டா உள்ள போயிடுது. என்ன ஒரு நோய்னா எது படிச்சாலும் உள்ள போயிடும். எனக்கு அப்படி ஒரு சக்தி. 10 நாளுக்கு 63 வயசுலயும் மனப்பாட சக்தி இருக்குன்னா பாருங்க. நான் முதல்ல உபன்யாசம் பண்றது எனக்கு 7 வயசு. 7 வயசு குழந்தை தாத்தா தூக்கி வச்சுட்டு போய் அக்ரஹாரத்துல உட்கார வச்சுடுவார். மேடையில நிறைய வெல்வெட் டாயர் சத்தெல்லாம் போட்டு, நிறைய வெள்ளி மணல் எல்லாம் போட்டு, குடுமிக்கெல்லாம் பூ வச்சு தமாஷா இருக்கும். கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு சுதாமா மாதிரி இருப்பேன். கிருஷ்ண மாதிரி இருக்க மாட்டேன், என்னைக்கும் அப்படி நான் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா நான் கிருஷ்ணன் கிடையாது, கிருஷ்ண பக்தன். கிருஷ்ணன் மாதிரி அங்க இருக்கான். மண்ண சொல்றேன், அது மண்ணுன்னு பார்த்தா மண்ணு, கிருஷ்ணான்னு பார்த்தா கிருஷ்ணன். அதுதான் என்னுடைய கொள்கை இல்லையா? வேணுநாதது தான கல கான ராக கதி யோஜனா லோபனீய மிருத பாத கிருத தாளமேள நமனோகரம். மனசுதான் பரசுராமரா பார்க்கிறேன், வேதவியாசரா பார்க்கிறேன், கிருஷ்ணரா பார்க்கிறேன். ரூபம் 1, சத்தியம் 1. ரூபம் 3, சத்தியம் 1. சத்தியமேவ ஜெயத்தே ந அன்ருதம் என்கிறது முண்டகோபனிஷத். அததான் இந்தியா சிம்பல்ல அசோக சக்கரத்துக்கு கீழே போட்டிருப்பாங்க. சத்தியமேவ ஜெயத்தே. அடுத்த வார்த்தை இருக்கு உபனிஷத்துல, ந அன்ருதம், அசத்தியம் ஜெயிக்காது. ந அன்ருதம், வேற எதுவுமே ஜெயிக்காது. கொஞ்சம் இந்த காந்தி தாத்தா, எங்க தாத்தா தான் நல்லா படிச்சவர், அவர் முண்டகோபனிஷத்திலிருந்து எடுத்து போடுறார். சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம்தான் ஜெயிக்கும். பகவான் யார்? சத்தியம். அதனால்தான் பாகவதம் முதல் ஸ்லோகமே சத்தியம் பரம் தீமஹி. தீமஹி தியானிப்போமாகுக. எதை? பரம் தீமஹி, பரமாகிற பிரம்மத்தை தியானிப்போமாகுக. எது பரம், எது பிரம்மம்? சத்தியம் பரம் தீமகம். எது சத்தியமோ அது பரம். அந்த பரத்தை தீமஹி தியானிப்போமாகுக. இங்கே சபல பிரம்ம தியானம்னு சொல்லுவா அத்வைதத்துல. நீ சபல பிரம்ம தியானம் பிரம்ம தியானம் பண்ணினாலும் சரி, துவைதிகள் சொல்லக்கூடியதாக கல்யாணம் கூட பிரம்மத்தை தியானம் பண்ணாலும் சரி, நீ இந்த ரூபங்களை தியானம் பண்றதை விட ரூபங்களுக்கு அப்பாற்பட்டு அவ்யயா ஈஸ்வரஹான்னு கீதை சொல்றதே. சர்வத்திர அந்தர்யாமியா இருக்கானே, சர்வத்திர சர்வாதார சர்வஞாபக சர்வத்ரேனக சர்வாதி தோஷாதி தூரனா இருக்கானே, அந்த பிரம்மத்தை உபாசனை பண்ணணும். பிரம்மத்தை டைரக்டா உபாசனை பண்ண முடியாது, பிடிச்ச தெய்வமா வச்சுட்டுதான் உபாசனை பண்ண முடியும். அவருக்கு குருவாயூரப்பனை ரொம்ப பிடிக்கும். அத்தனை அழகு. இப்ப எப்படி கம்மி ஜாஸ்தி பண்ணுவேன், எனக்கு வால்யூம் இருக்கு, நீ கவலைப்படாது. இதுல இருக்கா ரொம்ப சந்தோஷம். ஓ, இன்வெர்டர் இருக்கு. அப்படி பரமாத்மா 3 ரூபத்துல நிற்கிறார். கண்ணுல ஜலம் வர்றது. பீஷ்மாச்சாரியார் ஒரு கேள்விய கிருஷ்ணனை மனசுல இருந்து கேட்கணும். வாயை திறந்து பேச முடியல. முடியும்,
மனசுல முதல் பர்மிஷன் கேட்கிறார், அப்புறம்தான் வாயை திறக்கணும். சில பேர் வாயெல்லாம் திறந்து உபன்யாசம் முடிச்சுட்டு சொன்னதெல்லாம் சரியான்னு கேட்பா. அது ரொம்ப தப்பு. நீ தான் எல்லாம் சொல்லிவிட்டியே, எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் திட்டியாச்சு, அப்புறம் சாரி வேற கேட்கிற. சொன்னது தப்பு, செஞ்சது தப்புன்னு உனக்கே உணர்ந்த பிறகு சாரிங்கிற ஒரு வேட்ல அது சரியாயிடுமா? மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? பரமாத்மாவை தவிர. இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கு ஏதோ பண்ணிவிட்டான், அவன் மன்னிப்பு கேட்கிறான். அவனை மன்னிக்கிற சக்தி என்கிட்ட இல்லை, பரமாத்மா கிட்ட இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற தகுதி பகவானுக்கு தான் இருக்கு. நாம தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், தெரியாம எல்லாம் பண்ணல. பாபோகம் பாபகர்மோகம் பாபாத்மா பாபசம்பவா தாகிமாம் கிருபயா தேவா சரணாகத வத்சலா அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷோ ரமாபதே. க்ஷமாபணம் கேட்டு இருக்கோம், செஞ்சுட்டு க்ஷமாபணம் என்னத்துக்கியா கேட்கிறேன்? செய்யாமல் பாபத்தை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு தெரியாம பண்ணி விடுறது வேற, தெரிஞ்சு பண்றாரு. இப்ப பீஷ்மாச்சாரியா சிக்னல் மூலமா கிருஷ்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்கிறார். தேங்க்யூ மத்தியில எடுத்துக்கிறது ஆவாகனம். கிருஷ்ணன் ஆவாகனம் பண்ணிவிட்டா 3 மணி நேரம் கால் மாத்தாம விற்காம விடரு விளங்காம உபன்யாசம் பண்ண முடியும். 7 வயசுல ஸ்டில் நோ. எந்தொரு சுட்டம்னா நானும் வயோதிகம் தான். 1008 தாபத்திரயம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு எங்க ஊர்ல, ஒரு நாளைக்கு 13,000 நடக்கிறார். அதனால என்னால 2000 அடி கூட நடக்க முடியல. டு பி பிராக்டிஸ். இத கூட கிருஷ்ணன் சொல்றான், அபியாசேனது கௌந்தேயா வைராக்யேன குஹ்யதே. டு பி பிராக்டிஸ் ஒன்லி. பிராக்டிஸ் இல்லைன்னா எதுவும் வராது. அதனால இந்த தண்ணி கூட பிராக்டிஸ் தான். சாப்பிடாம இருக்கிறதுங்கிற பிராக்டிஸ். சில பேருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிறது பிராக்டிஸ். இந்த டிஃபரெண்ட புரிஞ்சுட்டா பக்தி வந்துடும். சாப்பிடாம இருக்கிறதுக்காக தான் ஏகாதசி, சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு துவாதசி. நம்ம ரெண்டுமே நம்ம கிட்ட தானே இருக்கு. கிருஷ்ணனை பார்க்கிறேன், கிருஷ்ணா நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் பிரயாணப்பட போறேன். நாளைக்கு ரதசப்தமி, பீஷ்மாஷ்டமி. ரதசப்தமி அன்னைக்கு வா வந்திருக்கா. மறுநாள் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு இவர் கிளம்புற. ரதசப்தமி அன்னைக்குதான் எல்லாம் வந்திருக்கா. புஷ்ய மாசம், தை மாசத்துல உத்தராயணத்துல வந்திருக்கா. தர்மோபதேசம் பண்ணது பகவான். அவனும் மனோஞாபகம்னு பேரு பகவானுக்கு. பகவான் வெளியே வந்து நின்று வாயை திறந்து சொல்லணும்னு இல்லை. இந்த ஹிருதயத்துல உற்பத்தி பண்ணது யார்? சுவாமி. நாம செய்யக்கூடிய எல்லா நல்லது கெட்டது சர்வத்துக்கும் மூல காரணம் யாரு? அவன் நினைச்சாதான் நடக்கும். அவன் நினைக்கலன்னா எதுவுமே நடக்காதது. நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், கெட்டதுக்கும் அவனே காரணம்ங்கிறது தான் சாஸ்திரம். நல்லதுக்கு மட்டும்தான் காரணம் இல்லை. யுத்தம் யாரால வந்தது? கிருஷ்ணனால. இத்தனை பேர் எப்படி செத்தா? கண்ணனே கொலை செய்கின்றான். கண்ணதாசன் பண்ணது கரெக்ட் தான், சாஸ்திரப்படி கரெக்ட். கண்ணனே கொலை செய்கின்றான். என்ன அர்ஜுன விட்ட அப்பா கொண்டுச்சு. அப்படி நினைச்சதுதானே அஜ்ஞானம். அதனால சொன்னதுதானே பகவத்கீதை. அகம் வைஸ்வானரோ பூத்வா திரேயினாம். நான் தான் உள்ள வைஸ்வானர் அக்னியா இருந்துட்டு பிராணினாம் தேகமாஸ்மிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம். என்ன பண்ணணும்? அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அத மாமா சொல்றார், அதை சொல்லுங்க ஞாபகம். யோகம்னா அர்த்தம் வேற, க்ஷேமம்னா அர்த்தம் வேற. இப்ப நீங்க இங்க எல்லாரும் க்ஷேமமா இருக்கேடா, கண்டிப்பா இருக்க. நான் 3 நாள் அனுபவத்துல சொல்றேன். 100 மார்க். இந்த மேலூர் ஒரு கையை கட்டுங்க. 3 நேரம் நல்லா கொலக்கட்டையா உள்ள தண்ணி. நன்றி மறப்பது நன்றது. இவா நேற்று தான் வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சீனியர் இப்போ உங்களுக்கு. நன்றி கடன், நன்றி மறப்பது நன்றன்று, நல்லது அங்கே மறப்பது நன்றி சொன்னார் இல்லையா? என் நன்றி கொண்டாக்கும் உண்டாமையும் இல்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு இல்லையா? அதனால நம்ம அனுசையா, என் குழந்தை திலகா, நிறைய குழந்தைகள்
எனக்கு என்னன்னா, நம்ம 3 MD இருக்கா, ஒரு டைரக்டர். இவாள் நினைப்புப்படிதான் நினைக்க, இவா தான் மூல காரணம். பகவான் கிருஷ்ணன் மாதிரி இவா 3 பேரும் இந்த ஓனர்ஸ். ஆனா அவளுக்கு கீழே இயங்குறா பாருங்க, நம்ம ராஜு முதல் கொண்டு சீனியர் ஆபீசர் ராஜு, வெல்ஃபேர் ஆபீசர் அனுஷயா, இந்த கடைசியா இருக்கிற அசோக் குமார், கோமதி வரையிலும் எல்லா பேரையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டேன். என்ன நன்றி கடன். இவாளுக்காக ஒரு 10 ஜபம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இவாள்னா சிரமம் இல்லாம இருக்கட்டும். எத்தனை கஷ்டம் நம்மளை சகிச்சுக்கிறா இல்லையா? இவா சேவை நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப இந்த மாவியை கையப்படுத்திட்டு கூட்டிட்டு போகலன்னா இந்த உபன்யாசத்துக்கு வர முடியுமா? பணம் கொடுத்துட்டா எல்லாம் கிடைக்குமா? இப்படி ஒரு சர்வீஸ் பண்றாளே. அதனால இந்த வேலூர் ஒர்க் பண்ற எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும், எல்லாரும் தீர்காயுஷா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். கிடைச்ச நான் விட்டுட்டேன். அது வைராக்கியம், தியானம். அவளுக்கெல்லாம் தேவை இருக்கு, தேவைங்கிற புத்தியும் இருக்கு, அவசியம் இருக்கு. கிடைக்கட்டுமே. நம்மளால என்ன கொடுக்க முடியும்? நம்ம புண்ணியத்தை கொடுக்கலாம். நம்ம பாவத்தை நாம கொடுக்கவே முடியாது. யாரும் நம்ம பாவத்தை எடுத்துக்கவும் முடியாது. ஆனா என்ன முடியும்? இப்ப நீங்க நமஸ்காரம் பண்ணினா உங்க பாவம் எனக்கு வந்துடும், என் புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். ஒரு சன்னியாசி தான் அதை கொடுக்க முடியும். சன்னியாசம் வாங்கிக்காதவாளால பாவத்தை எடுக்க முடியாது. மற்ற எல்லாரும் புண்ணியத்தை கொடுக்க முடியும். அதனால நம்மால நாமே கொடுக்க முடிஞ்சது என்ன? அழச்சொல்லி துடித்து வளர்க்கவர் யார்? வல்லார் நட்பாய்ந்து கொள்ளலுங்கிறான் வள்ளுவர். நமக்கு அட்வைஸ் பண்ற ஃப்ரெண்டு வேணுங்கிறான். அழச்சொல்லி திடித்து நம்மளை அழ வைக்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்றவன் தான் குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். நட்புங்கிற அதிகாரத்துல நம்ம யாராவது அட்வைஸ் பண்ண இனிமேல் என்ன பார்த்தாதிக்குவோம். நமக்கு அட்வைஸ் பண்றவாளையே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் எது பிடிக்காதுன்னா பாவக்காய் பிடிக்காதெல்லாம் கடைசியில அட்வைஸ் பண்றவாள பிடிக்காது முதல்ல. யூ டோன்ட் அட்வைஸ். அட்வைஸ் பண்ணுங்கோ. யாரையாவது போனா பார்த்தா கேளுங்கோ. எனக்கு ஏதாவது சொல்றேடா, நான் கொஞ்சம் திருந்திக்கிறேனே, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நிறைய இருக்கு, இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுட்டு குறைச்சிக்கிறமே, மாத்திக்கிறமே, அப்படிங்கிற மனசு வரவாதான் தபஸ் பண்ண முடியும். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வத்விதாம்பரம். கிருஷ்ணன் அனுகிரகம். அப்ப சொன்னதுதான் அனுசாசன பருவம். பீஷ்மாச்சாரியா சொன்னது அனுசாசன பருவம்னு மகாபாரதத்துல. பருவம்னா சாப்டர். எப்படி தசகங்கிறோம், ஸ்தோத்திரங்கிறோம், அது மாதிரி ஒரு சாப்டர் அனுசாசனம். நிறைய தர்மங்களை சொல்றார். பிரம்மச்சரிய தர்மத்தை சொல்றார், அகஸ்தனுடைய தர்மத்தை சொல்றார், வர்ணாசிரம தர்மத்தை சொல்றார், ஜாதி தர்மத்தை சொல்றார், க்ஷத்ரிய தர்மத்தை சொல்றார், சன்னியாச தர்மத்தை சொல்றார். நிறைய சொல்றார். பாகவதத்துல 2 பேருடைய அட்வைஸை நான் தினம் நினைச்சுக்கிறேன். ஒன்னு ஜடபரத கீதை, இன்னொன்னு பிரகல்லாத அவதூத சம்பாதம். இங்க 2 இடத்துலையும் ஒரே விஷயத்தை சொல்லியிருக்கா. என்னன்னா, பகவான் பிரத்யக்ஷனாயுதான். இந்த கிருஷ்ணன் அப்படியே பிரத்யக்ஷமா நிற்கிறான். கொடி சூரிய பிரகாசம் தக 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 தகன்னு சின்னதும் இருக்கும், பிரகாசமாகவும் இருக்கும். அது அவனாலதான் முடியும். நமக்கு ஹார்ட் இருந்தா இது இருக்காது, சில்னஸ் இருக்காது. ஏசி போட்டாச்சுன்னா ஹார்ட் இருக்காது. இது நமக்கு கதி. ஏதோ ஒரு சுவிட்ச் தான் ஆபரேட்டிங் சிஸ்டம். 2 ஆபரேட்டிங் சிஸ்டம் பண்ணால் உங்களால முடியுமா? கம்ப்யூட்டர்லையும் செல்போன்லையும் 6 ப்ராசஸர் இருக்கு. ஒரே நேரத்துல யார் பண்ணலாம்? ஆன் பண்ணிட்டு மினிமைஸ் வேணா பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பேர் ப்ராசஸிங் ஒர்க். அது அந்த ஜடம் பண்றது நீ பண்ணுவியா? நம்மளால ஒண்ணுதான் பண்ண முடியும். ஒரு மானிட்டரைசிங் தானே முடியும். கான்சன்ட்ரேஷன் ஒண்ணுதானே இருந்தாலே அதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன். அது அப்படி சொல்றான். என்ன சொல்றாங்கன்னா, பகவான் பிரத்யக்ஷன் ஆயிட்டான், எதிரில் வந்து நிற்கிறான். என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். வாட் யூ வாண்ட்? அவளுக்கு வேணுங்கிறத கேட்கிறான். அது தப்பா? என்ன பொறுத்தளவுல தப்பு, பாகவதத்தை பொறுத்தளவுல தப்பு. நீங்கள்லாம் கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஸ்டேஜ் கேட்கக்கூடாதுங்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு ரொம்ப நாளா எல்லாரும் கேட்கிறார். ஆனா பிரகலாதன் சொல்றார், ஜடபரதன் சொல்றார், சுவாமி நீ எதிரில் வந்து நின்றுட்ட, என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தரேன்னு வேற சொல்றேன், ஆசையை தூண்டுறேன். If you want anyone, I will give you
சொல்றேன். சப்போஸ் நான் என்ன மறந்து பகவானே வந்துட்டான், பகவானையே பார்த்துட்டேன், எல்லாத்தையும் தான் கேட்டு வைப்போம்னு சொல்லி நம்மெல்லாம் பெரிய லிஸ்டே வச்சுருக்கோம். பெரிய லிஸ்ட். கோயிலுக்கு போனா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சேர்ந்து அர்ச்சனை பண்ணி விடுறோம், கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாம இருக்கட்டுமே. அவனும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோடனே பிரசாதம் வாங்கிட்டு வந்தேடா அவ கேட்கறான். நம்ம வாங்கியிருக்க மாட்டோம், நமக்கு இருக்கிறது கொடுத்துருவோம். சில பேர் போயிட்டு வரணும்னு சொன்னேடா, போறேடா எங்களுக்காக வேண்டிக்கோ. நாம் என்னமோ ஏஜென்ட் மாதிரி தான், யாருக்கிட்டையும் சொல்றதே இல்லை. போயிட்டு வந்த பிறகு இருந்தாங்க பிரசாதம்னு கொடுத்துடணும். ஒரு பொழுதே சொன்னா, நீ கோயிலுக்கு போறியோ, உனக்கு வேண்டிக்கிறியோ இல்லையோ, உன் ஃபேமிலிக்கு வேண்டிக்கிறியோ இல்லையோ, எங்களுக்கு வேண்டிக்கோங்கிறான். ஆர்டர் பண்ணோம், அது சொல்லவே கூடாது. ஏதாவது கோயிலுக்கு போறேன்னு சொன்னா போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம், க்ஷேமமா போயிட்டு வாங்க, சௌக்கியமா திரும்பி வாங்க, இப்படி சொல்லணும். போய் அங்க எங்களை நினைச்சுக்குவோம், உன்னை மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் அங்க போறேன். தண்ணி தடிக்கிறச்சே நீ எனக்கு இடைஞ்சல் பண்றேன். வந்து ஒரு பூ இருக்கு, எடுத்துட்டு போய் பூஜை பண்ணலாமா, இது எங்க வீட்டு பூ, நீ தொடப்படாதுங்கிற. யாருடையது, எது யாருடையது, எதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ இழப்பதற்கு என்னுடையது. மாமகாரைகி அகங்காரைகி. பகவான் கிருஷ்ணன் கீதையில சொல்ற எசன்ஸே இதுதான். எவனொருவன் மாமகாரம் அகங்காரம், நான் எனது என்பது இரண்டுவற்று அகந்தை இல்லாமல் அபிமானம் இல்லாமல், டோட்டல் எசன்ஸ் பகவத்கீதா என்ன? அகங்காரம் இல்லாமல் அபிமானம் இல்லாமல் இருப்பவனே ஞானி. ஒரே வரி, 700 ஸ்லோகத்தினுடைய எசன்ஸ். அகங்காரத்தை விட்டுடு, அபிமானத்துவத்தை விட்டு. அபிமானம் இருக்கிற வரையிலும் துக்கம் போக. சொல்றார் பிரகலாதன். நரசிம்மர் பிரத்யட்சமா பார்த்து சொல்றார். கர்ஜந்தம் கர்ஜயந்தம் நிஜபடபடலம் ஸ்போடயந்தம் ஹடந்தம் தாபயந்தம் திபிபிபிதிஜம் ஜேபயந்தம் கிருந்தம் கிருந்தம் தம் பூகண்டம் வாரணாண்டம் பரவரவருடம் டம்படம் போருடம் பம் டிம் 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 டிடிம்பம் ககமபிரகமைகி ஜம்ப ஜம்பைஸ்ய ஜம்பைகி துல்யாஸ்து துல்யாஸ்து துல்யாஹ தும தும துமகைகி குங்குமாங்கைகி குமாங்கைகி ஏரத்தே பூர்ணயுக்தம் மகரககரகக பாதுமாம் நரசிங்கஹ. அடியன் நரசிம்ம உபாசகன். 18 வருஷம் அபிராமிய ஸ்ரீசக்கரம் மகாமேரு வச்சு பூஜை பண்ணினேன். சொப்னலப்தமா நரசிம்ம சுவாமி விக்கிரகத்தை ஆஞ்சநேய சுவாமி கொடுத்தார். இந்த ஊர்ல நிறைய பேர் சாட்சி. நான் விக்கிரகத்தை விலை கொடுத்தவங்க வாங்குறேன். சொப்னலப்தமா கிடைச்சது. காலையில கதவு, வீட்டு கதவை திறந்தா 3 பேர் நிற்கிறா. பிராமணா, இதை நீங்க பூஜை பண்ணணுமா, இனிமேல் நித்தியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறா. நான் அப்பதான் சொல்லிட்டேன், ஒரு சொப்பனம் பார்த்தேன்டி பூர்வாசிரமே பத்னியினிடத்துல ஒரு கனவை பார்த்தேன். இந்த மாதிரி விக்கிரகம் வந்திருக்கு நம்ம நாட்டுக்கு, அது எப்படி கலெக்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, என்ன பண்ணுவேன்னு. அப்படி என்ன சொல்றார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றலும் கண்ணீர் அதனால் வரைந்து வரைந்து நன்னிலேயே ஞான நடத்தரசே மரணமிலா பெருவாழ்வு பெற்றிடலாம் கண்ணீர்னு துடி துடிச்சு வாசப்படியில போயின்னா பத்த தட்டத்துல வச்சுன்னு சுவாமி வச்சுக்கணும். அது இப்ப என் பொன்னாத்துல இருக்கு. சன்னியாசியான பிறகு என் குருஜி எனக்கு ஒரு நரசிம்மர் கொடுத்துருக்க, அந்த நரசிம்மருக்கு பூஜையாயிட்டு இருக்கு. அவருக்கு கூட லீவு தேவைப்பட்டிருக்கு. பாருங்க, என்ன இங்க அனுப்பிச்சுட்டாங்க. நான் லீவு எடுத்துக்கல, அது தப்பு, பாப்பம். அவர் லீவு கொடுத்துட்டாரு. ரொம்ப தொந்தரவு பண்றேன். இன்னும் 2.5 மணி நேரம் பூஜை. காலையில் 6 to 9, 10 மணி ஆயிடுறது டிஃபன். என்ன பண்ணி எல்லாம் நானே வேலை பண்ணிக்கணும். சிஷ்யான்லாம் அடிக்கடி லீவ் போடுறாங்க. எல்லாம் சம்சாரிகள். யாரையும் எதிர்க்கப்படு, யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே சன்னியாச ஸ்வீகாரம். நீ பண்ணிக்கோ. ஆனா பரவாயில்ல, எல்லாம் வெள்ளியா இருக்கு என்கிட்ட இருக்கிற பொதுவாக. வாரத்துல 1 நாள் கழுவினா போதும். நீங்க எல்லாம் செம்பு இருக்கு. பூஜை பாத்திரத்தை கழுவணும், நம்ம மனசை கழுவணும். மனத்துக்கண் மாசு இல்லைன்னு ஆகணும். பாத்திரம் கழுவுறச்சே என்ன நினைக்கணும், இந்த பாத்திரத்துல மட்டும் அழுக்கு இல்லை, என் மனசுல இருக்கிற அழுக்கு இருக்கு. பாத்திரத்துல இருக்கிற அழுக்கு போறதுக்கு பீதாம்பரி பவுடர் போறேன், என் மனசுல இருக்கிற அந்த அழுக்கு போறதுக்கு இந்த பீதாம்பரி பவுடரை போடணும். இந்த பாத்திரத்துக்கு அந்த பீதாம்பரி, இது பீதாம்பரம். எப்படி பாகவதம் சொல்றது,
கர்ணயோர் கர்ணிகாரம் விப்ரத்வாசகா கனக கமிஷம் வைஜயந்தீம் சமாலா ரந்த்ரான் வேணூதரசுதயா புரயம் கோபவந்தை விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிரவிஷத்கீத கீர்த்தி. அந்த பீதாம்பரதாரியை அவர் சொல்றார், கர்தம பிரியாவதி குருவன் சொல்றார், காஞ்சி காஞ்சன காஞ்சி லாஞ்சித ரசத்பீதாம்பராலம்பினி நாராயணி. காஞ்சி காஞ்சன காஞ்சி லாஞ்சித ரசத்பீதாம்பராலம்பினிங்கிறார். அது கர்தம பிரஜாபதியினுடைய ஸ்லோகமா வருது. அங்கே பாகவதத்துல குருவராஜன் சொல்ற போது காஞ்சி கலாபபர்யஸ்தம் லசத்நூபுர சத்மிபம். காஞ்சின்னா பங்காரு, பியூர் கோல்டு. அது அவருடைய ட்ரெஸ். ஏதோ மஞ்சள் கலரா இருக்கு, பீதாம்பர கலர் அர்த்தம். அபராஜிதம். அது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ன்னா அது பௌத்திகமான ட்ரெஸ் இல்லை. நாம போட்டு இருக்கிறவங்க பௌத்திகமான ட்ரெஸ், பாஞ்ச பௌத்திகமான ட்ரெஸ், பாஞ்ச பௌத்திகமான கிளாஸ், பைக்கு, திங்கிறது எல்லாம் இதுவரையிலும் எது நீ காலையில் போட்டாலே கொழுக்கட்டை எல்லாம் பஞ்ச பௌத்திகம். ஆனா அந்த பீதாம்பரம் இருக்கே, அவன் வச்சுட்டு இருக்கிற அணிகலன்கள் இருக்கே, வைஜயந்தி க்ஷமாலா, அவன் பிடிச்சிட்டு இருக்கிற புல்லாங்குழல் இருக்கே, எல்லாமே லட்சுமி ஆத்மகமானது, அப்ராகிருதமானது. சுதர்சனம் வேற அவன் வேற இல்லை, அவனேதான் அவனுடைய ஆயுதமாகவும் இருக்கிறான். ஏன்னா அதுதானே பிரம்ம லட்சணம். அவன் ட்ரெஸ் வேற, அவன் ஆயுதம் வேற, பிரம்மம் தனியா இருக்குன்னா சித்தாந்தம் அடிபட்டுடும் இல்லையா? எல்லாமே அவன் தான். அவன் ஒரு ரூபத்துல இருக்கான், ஜோதிஸ்வரூபமா இருக்கிறார். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம்னு இருக்கா இல்லையா? அதனால பிரகலாதர் கேட்கிறார், நரசிம்மா என்ன வரம் வேணும்னு கேட்டாயப்பா. ஆனா அட் தி சேம் டைம் இந்த வரம் வேணும்னு நான் கேட்டுட்டா அது வியாபாரம். என்ன சொல்ற? நீ வந்த அது உன் கருணை, நான் தபஸ் பண்ணினேன் அது என் டியூட்டி. என் டியூட்டியை நீ பார்த்த, நீ வந்தது உன் கருணை. நடுவில் என்ன வேணும்னு கேட்டீங்க, நீ மீண்டும் சிக்க வைக்கிறதுக்கு பார்க்கிறீங்க. ஏற்கனவே நான் சிக்கித்தானே தவிச்சிட்டு இருக்கேன், எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த குழியில் இருந்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கஜவர் தம்மோடு என்ன கூட்டினியேங்கிறார் அபிராமி பட்டர். இது ஒரு பால் நரக குழி, சம்சாரம் என்கிற மின்சாரம். காஞ்சி மகா பெரியவா எனக்கு ரொம்ப வேண்டியவா. நான் மாத்வான்னு தெரிஞ்சு கூட மனத்துக்கு முதல் குழந்தையா என்ன வச்சிருந்தான். இன்னைக்கு நான் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம், பாகவத ஸ்லோகம். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம், 1வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். இந்த ஜீவனம் நடந்துட்டு இருக்குன்னா அது யாருடைய கருணை தெரியுமா? என்னது? அடியன் நாராயணராவுடைய ஜீவனம். காஞ்சி மகாபெரிவா, உடுமி பெஜவான் மடாதீஸ்வரர், இவா 2 பேரும் ஆசிரமம் கொடுத்த வித்யாநிதிக்கு இவ எல்லாருக்கும் சீனியர் மகாபெரிவா. செங்கல்பட்டுல ராமாயணம் வரிவாவுக்கா போய் பார்க்கணும். எனக்கு வயசு 19. அவ்வளவு புத்தியெல்லாம் இல்லாத வயசு. பாண்டித்யம் இருந்தது, லௌகிக ஞானம் இல்லை. சரி போலாம். உபன்யாசம் முடிச்சுட்டு சொல்றா காலையில போகணும், ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும். பெரியவான்னா ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? உபன்யாசத்துல சொல்றதோட நிறுத்திக்கப்படாது. நாம முதல்ல எவன் ஒருவன் அட்வைஸ் பண்றானோ அவன் அதை செய்திருக்க வேண்டும். இல்லைன்னா அட்வைஸ் பண்றதுக்கு அன்பிட். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன்னா அதை நான் செஞ்சிருக்கணும், ஆசிரியிருக்கணும், அந்த தர்மத்தை நான் அனுஷ்டானம் பண்ணிருக்கேன். எதை கொடுக்கறது? அங்கே எதை கொண்டு போய் கொடுத்தாலும் யாரோ பக்தா எனக்கு கொடுத்ததை தான் நான் கொடுப்பேன். நானா என்ன கொடுக்கறது யோசனை பண்ணினேன். ராமாயணத்தை கொடுத்துட்டார். ராமாயணம் 24 ஸ்லோகத்தை சொல்றதுக்கு டைம் இருக்கா? அதுவும் அது வால்மீகி கொடுத்தது தானே. நான் என்ன கொடுக்கறது? நீ ராமாயணம் ஏற்று, ராமகதா சாகரம்னு எனக்கு டைட்டில். ராமாயணத்தை கொடுத்தா நைட்டு 12 மணிக்குள்ள 24 ஸ்லோகத்துல ராமாயணத்தை தமிழ்ல பண்ணிக்கணும். 24 பாடல்
ராமாயணத்தை பூராத்தையும் அனுப்பினேன். பிரஸ்காரனை திறந்தோம். மணியையர்னு பேரு, செங்கல்பட்டுல கங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட். இன்னைக்கும் போய் கேட்டுக்கலாம். 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அங்கே எழுப்பினா பிரஸ் ஓபன் ஆச்சு. அப்போல்லாம் லெட்டர்ஸ் எடுக்கணும். இப்ப மாதிரி கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி ஒரு சிப்பை சொடுக்குனா டக்குன்னு வெளியே வரக்கூடிய பிரிண்ட் அவுட் கிடையாது. அப்பவே 10 பேர் இருந்தா அடிக்கினா 1 மணி நேரத்துல பிரிண்ட்டுக்கு போச்சு. 2 மணி நேரத்துல பிரிண்ட் ஆச்சு. 1000 புஸ்தகம், ஒரு பேஜ் தான் 1000 எடுத்து நூலை கட்டி காலையில 7 மணிக்குள்ள நித்யா ஆன்மீகத்தை முடிச்சுட்டு, பிரம்மச்சாரி நித்யா ஆன்மீக முடிச்சுட்டு, சமிதாதாரத்தை முடிச்சுட்டு உடனே பஸ் ஏறி போன வழியில வேற நம்ம சிங்க பெருமாள் கோவில் அதை தரிசனம் பண்ணிட்டு மதிவா 10:30 மேலதான் பார்க்க முடியும். அப்புறம் போய் நின்னா நானும் கியூல நின்றுட்டேன். ஒரு கூடையில கொஞ்சம் பழம் புஷ்பம் வச்சுட்டு ராமாயணத்தை வச்சுட்டு நின்றேன். மகாபரிவார் வேணுவாழ்ந்து காத்துட்டு இருந்தார். மேனால உட்கார்ந்து இருந்தார். மேனான்னு ஒன்று இப்படி தூக்கிட்டு போவான். அந்த மேனாவுக்குள்ள உட்கார்ந்து இருந்தார். நான் போய் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணிட்டு கூடை இப்படி கொடுத்தேன். அவர் இந்த கண்ணாடி, பெரிய கோல்டு கண்ணாடி இப்படி பார்த்துட்டு அப்படின்னார். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னார். அந்த புஸ்தகத்தை மட்டும் அங்க பாலாமணின்னு ஒருத்தன், பாலுன்னு கூப்பிடுவா, அவர் எடுத்து உள்ள வச்சார். ஒரு ஸ்லிப்பை உருவினார். படிக்க ஆரம்பிச்சுட்டார். 24 படிச்சார். இவ்வளவுதான் அவர் செஞ்ச ஆக்ஷன். அண்மையிலிருந்து நான் சௌக்கியமா இருக்கேன். அண்மையிலிருந்து தான் ஞானம் வளரும். அதுக்கு முன்னாடி வெறும் ஏற்றடி 8 சுரக்காய் கூட்டு குதம். தெளிவா ஆசீர்வாதம் இருக்கணும். மகான்களுடைய அபரோக்ஷ ஞானிகளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதே மாதிரிதான் புட்டபர்த்தியில ஒரு தடவை நடந்தது. போகாத இடம் இல்லை. போகாத இடம் இல்லையே, போக வேண்டாம் தானே சொல்லியிருக்கா. இது போகும் இடம் அல்லவா, புக வேண்டிய இடம் அல்லவா. எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகணும். இப்படி மகான்களுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய ஆசீர்வாதம். அப்பா நரசிம்மா, இது வேணும்னு நான் கேட்டுட்டா அது வியாபாரம் இல்லையா? எனவே கேட்க மாட்டேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டிய முழுதும் பதிவோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய்கிறார் இல்லையா மாணிக்க வாசகர். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? ஆக்சுவலி என்ன கேட்டுதான் நீ கொடுப்பியா? எனக்கு என்ன வேணும்னு எல்லாமே உனக்கு தெரியும். நோக்கு தெரியும், நோக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். மலையாள பாஷை, மலையாள பிராமின் சொல்றத என்ன கலோக்கியல் லாங்குவேஜ், அவளுக்கு அது பிரியமா இருக்கு. எனவே நான் வியாபாரியை போல இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். வேற ஜென்மா வேணும்னு கூட கேட்க மாட்டேன். வேணும்னு கேட்க மாட்டேன். என்ன வேணும்னு காரைக்காலமையார் கேட்டுட்டா. பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேன் உன்னை மறவாமை வேண்டும்னு அவ கேட்டுக்கா. நிறைய பேர் வேண்டும் வேண்டும்னு எல்லாம் கேட்டுக்கா. ஆனா நான் வேண்டும்னு நான் கேட்கவே வேண்டாம் மாட்டேன். ஒருமையுடன் நிலகுதில் மலரடி நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறொன்று பேசுவார் உறவு கலவாவை வேண்டும். மலரார் கூட வேண்டும் வேண்டும்னு கேட்டுட்டார். எல்லாரும் வேணும்னு கேட்கிறா. அது ஒரு ஞான பாணியில கேட்டுட்டா. நான் அதை கூட கேட்க மாட்டேன். பகவத் சித்தம் இட்டாங்க இதுவேனோ ஹரியே. புரந்தரதாசன் இட்டாங்க இதுவேனோ ஹரியே என்ன துறையே சதா என்ற ஹிருதயದಲ್ಲಿ வாசமானோ ஸ்ரீஹரே. எப்பவும் என் இதயத்தில் இருப்பாய் என்றிருவானே. எனவே இறைவனிடம் நான் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டால் வியாபாரம்னு சொல்லி பிரகலாதனும் ஜடபரதம் முதலே ஜடபரதம் பார்க்காம வந்துடும். அப்படி சொன்ன விஷயத்தை பீஷ்மாச்சாரியார் இங்கே சொல்றார். ஒரே ஒரு ஸ்லோகம், நான் சொல்ற ஸ்லோகத்தை வியாக்கியானத்தை முதல்ல சொல்லிவிடுறேன். அப்புறம் எல்லாரும் ஒரு தடவை அந்த ஸ்லோகம் சொல்லுங்க. மகாபாரதம் பூராவும் சொன்ன புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 1,00,000 தடவை சொன்ன புண்ணியமும் வந்துடும். அந்த ஸ்லோகத்தை நான் டெபினிஷன் சொன்ன பிறகு நீங்க சொல்லுங்க. அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பமிந்திரிய நிகிரகம் சர்வபூததயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா சாந்தி புஷ்பம் தப புஷ்பம் ஞான புஷ்பம் ததைவ ச சத்யம் நஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோஹ பிரீதிகரம் பவேத்.
அஹிம்சா பிரதமம் புஷ்பம். யாருக்கும் ஹிம்சை பண்ணாம இருக்கிறது தான் பகவானுக்கு. இப்ப பகவான் இருக்க ஒரு பூ இருக்கு, இதுல நிறைய பூ இருக்கு, நான் ஒரு 8 பூ போடணும். அதுல அஹிம்சா பிரதமம் புஷ்பம், நான் யாருக்குமே எந்த தீங்கும் எப்பொழுதும் செய்ததில்லை, இனி செய்ய மாட்டேன் என்கிற புஷ்பம். இந்த பூவால அர்ச்சனை பண்ணு. நீ தோட்டத்துக்கு போவே, பூ எடுப்பேன், அதெல்லாம் எங்காவது பூ தொடக்கூடாதுன்னு கொஞ்சம் வாங்க. எதுக்குடா சண்டை? கடையில போய் வாங்கிட்டு வருவேன், அவன் அசுத்தியா இருந்து கட்டி கொடுத்துருப்பா. அசுத்தமான புஷ்பத்தை விட உங்காத்துல, உங்க இடத்துல, பொது இடத்துல, நந்தவனத்துல மடியோட ஆச்சாரத்தோட எடுக்கப்பட்ட பூ, துளசியே வில்வத்தை கழுவப்படாது, மற்ற எல்லா பூவையும் கழுவிட்டா போடணும். இந்த பூவெல்லாம் கிடைக்கல, நீ எங்கேயோ இருக்க, உட்கார்ந்து இருக்க, மனசுல மானசீக பூஜை பண்ற, எந்த புஷ்பம் போடுவே? அஹிம்சா பிரதமம் புஷ்பம். அஹிம்சைய பூஜை பண்ணு. புஷ்பம் இந்திரிய நிகிரகம். இந்திரியம்னா தெரியுது, மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற ஞானேந்திரியம். கர்மேந்திரியங்கள் 5 இருக்கு இல்லையா? வாக்கு, மனம், பாதம், பாணி, பாயுரு, உபஸ்தம்னு கர்மேந்திரியங்கள் 5 இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம்ங்கிற பஞ்ச தன்மாத்திரைகள் 5 இருக்கு இல்லையா? இந்த 5 இருக்கே. வித்யாசகிருஷ்ணாமத்திலேயே அப்படி சொன்னா, பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்சசங்கியோபசாரிணி. அடியேன் பாஷை எழுதியிருக்கேன். அபிராமி இருந்தாலும் இவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கு. 67 புஸ்தகம் எழுதியிருக்கிறது வரும். இந்த கையால ஒரு 3 கோயில் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். 100 நோக்கிட்டு ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர் வந்தாலும் யாத்திரை பண்ணியிருக்கேன். அடியேன் சிறியேன் ஆயும் கடை. இன்னும் நிறைய இருக்கு லிஸ்ட். பகவான் வச்சிருக்கான். இதெல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டுட்டு இருக்கான். பகவத் இச்சா. புஷ்பம் இந்திரிய நிகிரகம். நீ இந்த உடம்பால செய்யற, ஸ்தூல தேகத்தால் செய்யற பாவத்தை விட உன் இந்திரியங்களால செய்யற பாவம் ரொம்ப ஜாஸ்தி. சைத்தடிக்கிறது எது? கண்ணு தானே, அது பாவம் தானே. நாக்கு, இந்த 2 கொலகட்டை வைக்கணும். கேட்கறது வரணும், நாக்கு கேட்கறது. ரொம்ப ருச்சியா இருக்கு, இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறார் ஒரு ஃப்ரெண்டு. ஒரு இடத்துல சாப்பிட்டு இல்லை, இன்னொரு இடத்துல இந்த மாதிரி சாப்பிட்டு 13 வருஷம் ஆச்சுங்கிறார். புஷ்பம் இந்திரிய நிகிரகம். ஒருத்தர் கையால் அமுத்தி விட்டு இருந்தார். ஆஹா, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஷ்யம் அமுத்தினா, இன்னைக்கு நீ அமுத்துறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறார். புஷ்பம் இந்திரிய நிகிரகம். புலனடக்கம் தேவை அப்படிங்கிறார். 5 நிகிரகம். அப்படி இந்திரிய நிகிரகமே ஒரு புஷ்பம். கிருஷ்ணனுக்கு போடுங்கோ. அப்புறம் என்ன? அவிஷம்சா பிரதமம் புஷ்பம். புஷ்பம் இந்திரிய நிகிரகம். சர்வபூத தயா புஷ்பம். நான் இந்த குழந்தைகளை எல்லாம் தேர்ந்து பார்த்து, வாம்மா, என்ன பேருமா, என்ன கஷ்டமா, என்னம்மா உங்களுக்கு வேணும், நான் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதை இங்க பழகலாம். நம்ம ஊர்ல எவனும் எவனுக்கும் வணக்கமே சொல்ல மாட்டான். இந்த ஹால்ல வந்த உடனே, விண்டோஸ்ல வந்த உடனே, அன்னைக்குதான் வந்திருக்கான், எதுக்கு நடந்தது யாருன்னே தெரியாது, நமஸ்காரம் போமா, இங்க வந்து பழகலாம். இந்த நமஸ்காரத்தை அங்க போட்டிருந்தேன்னா இத்தனை துக்கம் உன் மனசுல வந்திருக்கேன். நாம யார் யாருக்கோ நமஸ்காரம் பண்றோம். சர்வபூத தயா புஷ்பம். ஒரு எலிய பார்த்தா, ஒரு பூனைய பார்த்தா, ஒரு கண்ணுக்குட்டிய பார்த்தா, எத்தனை மயில் அகமும், குயில் கூவும், யானை புலிகம் எல்லாம் இங்க இருக்கு. எல்லா பூதம்னா எப்பவுமே ஜீவாத்மான்னு வச்சுக்கோங்க. நீங்க பூதம்னு சான்ஸ்கிரிட்ல 2 கோரப்பம் இருக்கு, 2 கொம்பு இருக்கு, பெரிய தேகம் இருக்கு, இதுக்கு பேர் தான் பூதம். அதெல்லாம் கிடையாது. பூதம்னாலே ஜீவாத்மான்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. அந்த பூ வேற, இந்த பூ வேற. பூதாத்மா பரமாத்மா முக்தானாம் பரமாகதி. விஷ்ணு சகஸ்ரநாமம் அத்தாரிட்டி சொன்னதே இப்ப நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல போறேன். நான் சொல்லிட்டு இருக்கிற ஸ்லோகம் முடிச்ச பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆரம்பம். விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்ச உடனே பிரயாணம்.
அதுக்கப்புறம் அவர் இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை புரிஞ்சுட்டு கிருஷ்ணா பரமஸ்தூன்னு கிளம்பிட்டார். சர்வபூததயா புஷ்பம் வேணுங்கிற நாளுக்கு மட்டும் காரண்யம். எங்கிருந்து வர்றேன்? ஓ நம்ம மனத்துல இருந்து வந்தேடா 1002 வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க ஜன எடுத்தோம். எங்கிருந்து வர்றேன்? நான் பாபா கோயில் 102. பாபா வித்தியாசம் காட்டணும். இந்த வித்தியாசம் காட்டப்படாது. ஏழை பணக்காரன், அரூபியாய் ரூபியாய் உயரமாய் கூடையாய் வருவாய் கொல்லியாய் யார் எப்படியாய் இருந்தாலும் அவளை பார்க்கவே முடியல. அசூயாய் இருக்கான்னா கூட அவளுடைய சொரூபம் சுபாவம் பண்ணின கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கா. நீ ஏன்டா இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ற? சர்வபூத தயா புஷ்பம் எல்லா உயிர்களின் மீதும் காருண்யத்தை வச்சு எல்லாரிடத்திலும் சமமான அன்பை நீ செலுத்தினால் எல்லாரும் பணக்காரி ஆயிடுவான். திலகா சீக்கிரமா ஆயிடும். சர்வபூத தயா புஷ்பம் அந்த புஷ்பத்தை போடுதுன்னா இந்த மூணும் ரொம்ப கஷ்டமாச்சு. ஒருத்தர் கேட்டதா வச்சுட்டு கதையை பார்ப்போம். எப்பவுமே அதிம்சா பிரதமம் புஷ்பம் அதெல்லாம் என்னால முடியாது சாமி. வீட்டுக்குள்ள தேர்தல் கொடுத்தோம்னா அடிக்காம இருப்பேடா, சோதனை நின்று இருப்பேடா, பாம்பு கொடுத்து. நானும் எத்தனையோ இடத்துக்கு போறேன். நான் சப்ப உபாசனம் கூட மொத்தம் 16 உபாசனை பண்றேன். கேதம் மன்ன கேதமே சம்சத்விரஜாயதா பதாசம் ஸ்பசங்காசம் தாரகாக்ரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணாம்யகம். கேது உபாசனை, சர்ப்பராஜன் உபாசனை. நாகர சதுர்த்திக்கு 54 பாம்பு வச்சு பூஜை பண்ணிட்டு தான் வந்தேன். எங்க உபன்யாசத்துக்கு போனாலும் மரத்துல பண்றச்ச பின்னாடி வந்து நின்றுக்கிறது. நான் என்ன பண்றது? பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறது. அதுவும் உபன்யாசம் கேட்கறது. ஆனா சில பேருக்கு எங்கேயோ சின்ன கம்பெனி பூச்சி இருந்தாலே அலறி விளக்கு மாத்தை சின்னதா அடிக்காம விளக்க மாத்த கொண்டு வந்து அது நசுக்கி ஒரே அடியில உசுறு விட்டுருக்கும். இவனுக்கு திருப்தி எல்லாம் நல்ல சட்னி ஆக்கி அதை எடுத்து குழியில போட்டு கூடி அது திரும்பி ஜீவன் வந்துடும் போது பார்த்து பால் ஊத்தி அகிம்சா பிரதமம் புஷ்பம் முடிஞ்சளவு சொல்லுங்க. சரி பார்த்துக்கலாம். அடுத்த லைன் புஷ்பம் இன்றிய நிற்கிறதும் எனக்கு ஒரு தீய ரொம்ப பிடிச்சு கொடுத்து நான் அப்பப்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி இதுவும் ஒன்னால முடியலையா? சர்வபூததயா புஷ்பம். அது எப்படி? எங்க அத்தை பேர் பையன்னா எனக்கு ஒரு பார்வதான், பக்கத்து அத்தை பையன்னா ஒரு பார்வதான். சர்வபூததயா புஷ்பம் தான் என்னால முடியாது. சரி உப்புடு. 4வது புஷ்பம் சொல்ற க்ஷமா புஷ்பம் விசேஷதா. க்ஷமான்னா பொறுமை. க்ஷமான்னா என்ன? இப்ப இருக்கோமா இல்லையா? இங்க பெல்டோஸ்ல வந்து எத்தனை பொறுமையா ஆயிட்டோம். நானே 3 நாள்ல பயங்கரமா திருந்திருக்கேன் மாமி. கொஞ்சம் கூட சும்மா இருக்க மாட்டேன். காலையில 4 மணிக்கு டியூட்டி ஆரம்பிச்சா நைட் 11 வரிசையில நிக்கிறார். சுவாமிஜி அது வேணும் இது வேணும், எழுது படி, கம்ப்யூட்டர், 2 செல்போன் 2 லேப்டாப். என்ன பார்த்தேன்னா நீ தாண்டா பெரிய சம்சாரிங்கிற அளவுக்கு அங்க பார்த்தேன்னா கும்பு என் மடத்துல. இன்னும் 3 நாளா ரொம்ப விசிராந்தியா நல்லா இருக்கு. அதுக்காகவே அப்பப்ப வந்து நம்ம ஃப்ரெண்டு கோவிச்சுண்டு வராதேன்னு சொன்னா கூட வந்தோம். அப்படி சொல்ல மாட்டார். நேற்றுக்கே சொல்லிட்டார், ஆயுஷு முழுதும் நான் இங்க உங்களை வச்சு காப்பாற்றுறேன். என் ஆயுஷு முழுவதும் பலருக்கு உங்க ஆயுஷு முழுவதும். அந்த மனசு யாருக்கு இங்க இருக்கணும்னா வேணும். அவனுக்கு மனசு நான் பார்த்துக்கிறேன். அதனால என்ன சொல்ல வர்றேன்னா க்ஷமா புஷ்பம் பொறுமை, பொறுத்துக்கணும். தாழ்விக்கத்தனாது கன்னடத்தை சொல்றான். க்ஷமிக்கணும் அப்படிம்பாக்க மலையாளத்துல எந்த க்ஷமிக்கணும், க்ஷமிக்கணும். அதேதான் சான்ஸ்கிரிட். க்ஷமாபணம் மன்னிப்பு கோருதல். க்ஷமா புஷ்பம் பொறுத்து கொள்ளுதல்ங்கிறது இந்த இது ஒண்ணு செய்ய முடியாதா? க்ஷமா புஷ்பம் விசேஷதா. சாந்தி புஷ்பம். சாந்தி இந்த ஊர்ல இருக்கிற சாந்தி இல்ல, இது சாந்தி. அது சாந்தி. சாந்தி வேற சாந்தி வேற. சாந்தினா அமைதினா, பொறுமை வேற அமைதி வேற. சகனாவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபனிஷத் சொல்லுவோம் அந்த சாந்தி. அமைதி 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 அமைதியா இருக்கு. கலாட்டா பண்ணக்கூடாது. இந்த கலாட்டெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த காம்பம். அமைதி பொறுமை
சாந்தி புஷ்பம். அப்புறம் என்ன பண்ணணும்? என்கிட்ட பணம் இருக்கு, இந்த மெல்டோஸ்குள்ள வந்துட்டேன், காலையில் 7:30 மணிக்கு குளிப்புக்கிறேன், 8 மணிக்கு அழகா டிஃபன் சாப்பிட்றேன், 12 போய் படுத்து விடுறேன், டிவி கொஞ்ச நேரம், செல்போன் கொஞ்ச நேரம், தூக்கம் கொஞ்ச நேரம், புக் ரீடிங் கொஞ்ச நேரம், திரும்பி மத்தியானம் ஆயிடுறது வந்து சாப்பிட்றேன். இதுக்காக இந்த இடம் கிடையாது. தப புஷ்பம் விசேஷதா. தபஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லா கிடைச்சு. என்ன ஈடுபாடு இல்லை பாருங்க. நான் இன்னைக்கு காலம்பரம் கூட ஒன்னவர் பூஜை, நேற்று சுவாதி பூஜை பண்ணேன். ஏதோ இங்க இருக்கிற வனங்கள்ல தபஸ் பண்றது எப்படின்னு ஒரு கல்ப சித்தாமணி இருக்கு, ரதகல்ப சித்தாமணின்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல நீ ஒரு வனத்துக்குள்ள போயிட்டேன்னா அங்க என்னென்ன கிடைக்கிறதோ அதை வச்சு பூஜை. நீ ஊர்ல சமஸ்தான பூஜை பண்ணிக்கோ, கலாட்டா பண்ணிக்கோ, போட்டோ எடுத்துக்கோ, வீடியோ எடுத்துக்கோ. இங்க வனத்துல சின்ன பூஜை ஒண்ணு பண்ணு. நேற்றுக்கு அப்படி குமரன் குன்று அடிவாரத்துக்கு போய் கொஞ்சம் புஷ்பம் அடிந்து வந்தார். பத்திரம் புஷ்பம் பதம் தோயம் யோமா பக்தியா பிரயச்சிதிங்கிறான் கீதை. அடியேன் பகவத்கீதை 700 ஸ்லோகத்தை 700 தடவை பாடம் சொல்லி, ஒரு தடவை 2 தடவை. அவருக்கே 2.5 வருஷம் நடத்தியிருக்கேன். என்னுடைய சிஷ்யன் ரொம்ப உத்தமமா. என்னை பத்தி நீங்க ஏதாவது சொன்னேன் கெட் அவுட்னு சொல்லிடுவேன். சொன்னா பரவாயில்லன்னு சொல்றேன். எப்பவுமே துதிக்கணும், நன்றி மனவாது. அவர் ரொம்ப சாத்வீகம். பிரம்மசூத்திர பாஷையை என்கிட்ட வாசிச்சிருக்க, கீதா பாஷ்யம் வாசிச்சிருக்காரு, விஷ்ணு சஸ்நாமம் வாசிச்சிருக்காரு. பெரிய ரொம்ப சாத்வீகம். தன்னை புகழ்வது அவருக்கு பிடிக்காது. அதனால இந்த பகவான் சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல, கற்புகழ்ச்சியை விரும்பாதவனே ஞானிங்கிற. இந்த உபன்யாசகர்கள் எல்லாம் தன்னை பத்தி அப்பப்போ தீட்சிதெல்லாம் சொல்லிக்குவா. நீங்க டிவியில பார்க்கலாம், தங்களுடைய புராபகாண்டம் பண்ணிக்குவா. அது தேவைதான். இட்ஸ் a business. சாந்தி புஷ்பம் தப புஷ்பம் தியான புஷ்பம் ததைவச்ச. நீங்க அஹிம்சை பண்ண வேண்டாம், க்ஷமா பண்ண வேண்டாம், சர்வபூததையா வேண்டாம், சாந்தி வேண்டாம், க்ஷமா வேண்டாம், எதுவுமே வேண்டாம். தப புஷ்பம், தபமும் பண்ண வேண்டாம். வேற ஒண்ணு பண்ணலாம். சாந்தி புஷ்பம் தப புஷ்பம் தியான புஷ்பம் ததைவச்ச. பேசாம ஈசி சேர்ல உட்கார்ந்து ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு இந்த நாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. தேஜஸ் நாங்கள்லாம் ஸ்வரூபத்தை பார்ப்போம். நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படி டைட்டா நின்றுனா கூட உங்க ஹிருதயம் பஞ்சமாய் இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். முகஸ்துதி நான் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையே. எனக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இங்க இருக்கா, அங்கங்க இருக்கா. நாளைக்கு ஊருக்கு போகணும், ட்ரெயினுக்கு புக் பண்ணுவோம்னா ஒருத்தர் சிஷ்யம் போன் பண்றேன். என்ன ட்ரெயினா? நீங்க ரயில்லாம் வரலாமா? 2 கால் ரெடியா இருக்குங்க. வரபோது 2 கால். நான் வந்தது 1 கால் 1 சீட்ல. எனக்காக வந்து 2 கால். இப்ப போறச்ச எத்தனை காலம் தெரியும்? நல்லா இருக்கு. இவாளுக்கு குரு பக்தி நல்லா இருக்கு. கூர்னா இருட்டு, குருனா நீக்குதல். அஞ்ஞானங்கிற இருட்டை நீக்கி மெஞ்ஞானம் என்கிற வெளிச்சம் தருபவனே குரு. சும்மா சபரிமலைக்கு மேல போட்டு சுவாமியே தேங்காவோட பேர் கொடுக்குறேன். மூட்டை கட்டுறவனெல்லாம் குருவா? குரு தான் உன்னுடைய அஞ்ஞானத்தை போக்குறவனே குரு. மகாதேவா குரு, தெய்வத்தின் குரல். ஒரு தடவை படிங்க. நிறைய புஸ்தகம் இருக்கு. இத்தனை புஸ்தகம் படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா பத்தாது. தெய்வத்தின் குரல் இருக்கா? இல்லைன்னா வாங்கி வை. இருக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பாகவதம் வாங்கி வை. இருக்கு எல்லாம் படிக்கணும். அவசியம் அவசியம். தியாக புஷ்பம் ததைவச்ச. சரி, இது கூட தியானம் கூடுறதில்லை. எப்போதும் தியானம் கூட எப்பவுமே இப்படி தியானத்தில் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த சரீரம்னு ஒண்ணு இருக்க, தியானம் அப்படி முடியாது. என்ன பண்ணணும்? சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம். சத்தியவந்தனா இது. அதே இடத்துக்கு போயிட்டு பாருங்க. கிருஷ்ணகிட்ட போயிட்டு நான் எங்கிருந்து எடுத்தனோ அங்கேயே போய் உட்காந்து ரொம்ப தேங்க்யூ ஆஞ்சநேயா. என் குருநாதர் பரம குருநாதர் ஜெகத்குரு. ஆஞ்சநேயர் பிரம்மன் கிடையாது, கிருஷ்ணன் தான் பிரம்மன். இவர் குரு, அவர் பரமாத்மா. என்னுடைய விலாசம். சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம். சத்தியத்தோட இது அது இருக்க முடியாதா? சத்தியவந்தனா இருக்கிறாரு. சத்திய நிலை தனை தயனில் தந்தனை அருள் அறிவழித்தனை அருள் நெறியளித்தனை. ஒரு ஞானி சொல்ல சத்தியத்தோட இருக்கு. இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன். ஒரு தடவை மகாபாரதம் எல்லாரும் சொன்ன புண்ணியமும் உங்களுக்கு வரட்டும். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க.
அஹிம்சா பிரதமம் புஷ்பம் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பமிந்திரிய நிக்ரகம் புஷ்பமிந்திரிய நிக்ரகம் சர்வபூததயா புஷ்பம் சர்வபூததயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதः சமா புஷ்பம் விசேஷதः சாந்தி புஷ்பம் தப புஷ்பம் சாந்தி புஷ்பம் தப புஷ்பம் ஞான புஷ்பம் ததைவ ச ஞான புஷ்பம் ததைவ ச சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோः பிரீதிகரம் பவேத் விஷ்ணோः பிரீதிகரம் வேத் பிரீதிகரம் பிரீத்திகரம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நமஸ்து. இதே தர்மராஜனுக்கு அனுசாசன பருவமா நிறைய தர்மங்கள் பீஷ்மாச்சாரியர் சொல்லிட்டு தான் கோ தர்மஹா சர்வ தர்மானாம்னு கேட்கலாம். யுதிஷ்டிரம் தர்மம் கேட்கலாம். கோ தர்மஹா சர்வ தர்மானாம், எந்த தர்மம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது? பவதா பெரியோரே அதிகதமோ மதா. தமம்னாலே பெருசு, அதிகதமோ மதா. மதஹான்னா அபிப்பிராயம் அர்த்தம், ஒப்பீனியன். உங்கள் கருத்து யாது? எது தீர்ப்பு, எது ஜட்ஜ்மெண்ட், எது இறுதியான முடிவு? இத்தனை அர்த்தம் இருக்கு. சும்மா எம்எஸ் சொல்றான்னு நீங்க கேட்டுன்னே இருந்துட்டா கோதர்மா சர்வதர்மானாம் பவதா அதிகதமோ மதஹான்னு கேட்கிறான். யுதிஷ்டிரன் கேட்கிறான். அதுதான் பகவான் சொல்றான் விஷ்ணு சகஸ்ரநாமம். விஸ்வம் விஷ்ணு வசத்காரோ பூதபவ்யபதப்ரபு பூதகிருத்பூதபிருதாமோ பூதாத்மா பூதபாவனஹ பூதாத்மா பரமரத்மாசம் பரமாகதின்னு வரிசையா சொல்றான். கடைசியில பலஸ்ருதி சொல்ற போது வேத புராணத்துல சொல்றா ஈஸ்வர உவாச்சா. பார்வதி கேட்கறா கேனோ பாயேன லகுனேனா. லகுன்னா டு பி ஈஸி, வெரி ஈஸியஸ்ட் வே. 1000 நாமாவளி 22 minutes ஆயிடுது. 22 minutes இட்ஸ் இம்பாசிபிள். ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்கு. நான் என்ன பண்ண, ஹவு கேன் மேனேஜ் வித் திஸ் ப்ராப்ளம் ப்ளீஸ் டோல்ட் மீ அப்படின்னு கேட்குறான். என்ன இங்கிலீஷ்லாம் கேட்கலாம். நம்ம சொல்கிறீங்க நம்ம ஊர் பாஷையை விட்டுட்டு யாரை பார்த்தாலும் இங்கிலீஷில் தானே பேசிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்காரன் நம்மளை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே நம்ம இங்கிலீஷில் தானே பேசிட்டு இருக்கோம். என்ன பிடிச்சிருக்கு. நான் பெரிய டேலண்ட், நான் ஸ்காலர்னு காட்டிக்கிறதுக்கு இது தேவைப்படுது. வச்சுக்கோங்க, நான் தப்புன்னு சொல்ல. அதனால நானும் சேர்ந்து ஏதோ மீடில் ரெண்டு வித்தியில் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. பார்வதி கேட்கிறா. பர்வதராஜ குமாரி, அதனால பார்வதி. அப்ப சொல்றாங்க கஹா உபாயேன கேனோபாயேன. அதுதான் சொல்றார். ஈஸ்வரம் வாச்சா ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம நாம வரானனே ஓம் நம இதி அப்படின்னு சொல்லி பலஸ்ருதி ஸ்காந்த புராணத்தில் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாபாரதத்தில் இருக்கு. அதனுடைய மகாத்மியம் பத்ம புராணத்தில் இருக்கு. சொன்னாருங்கிற இன்ஃபர்மேஷன் பாகவதத்தில் இருக்கு. எல்லாம் அப்படி இணைக்கணும். ஒரு கிரந்தம் மட்டும் படிச்சா இல்லை. அதுல பால் கறக்கிற மாதிரி 4 காம்புல இருந்து எடுத்தா 1 லிட்டர் பால். ஒரு காம்பு வழியாக எடுக்கப்படாது, மாற்றி மாற்றி எடுக்கணும். எல்லா சாஸ்திரத்திலிருந்தும் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர் பிரபாசன்னு பேரு. சாபத்தினாலே மனுஷனா அவதாரம் பண்ணினார். பிரம்மச்சரியம் பிரம்மச்சரதீதி இது பிரம்மச்சரியா. சதா பிரம்ம தியானம் இருக்கிறதே பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா ஏதோ ஸ்கெலிட்டன் அனாட்டமி, ஸ்கெலிட்டன் பாடியில் இருக்கக்கூடிய சம் வேஸ்டேஜை வெளியேற்றாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அது வெளியேறுங்கிறது. நான் டிப்ளமோ இன் சித்தா, ஐ எம் டாக்டர் ஆல்சோ. பட் நான் ப்ரொஃபஷன் பண்றது இல்லை. ஏதோ படிச்சிருக்கேன் லோகத்தில். டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி மதுரை யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 67 புஸ்தகம் எழுதியிருக்கேன். அஸ்ட்ராலஜிக்கு மட்டும் ஒரு 40 புஸ்தகம் எழுதியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம். ஆன்மீக மித்ரான்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கேன். ஆன்மீக மித்ரா ANMEGA நீங்க அப்புறமேல் சாப்பிட வரச்சே கூட கேட்டுக்கலாம். ஆன்மீக மித்ரான்னு சேனல் நடத்திட்டு இருக்கேன். ஸ்ரீமத் பாகவதத்தை 72
எபிசோட் கம்ப்ளீட் சொல்லியிருக்கேன். அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் பொதுவாக சாஸ்திரம் சம்பிரதாயம் எது நல்லது கெட்டது செய்யணும் செய்யலாம் இப்படி நிறைய விஷயம் இதுவரைக்கும் 253 எபிசோடு ஓடிட்டு இருக்கு. ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. யூடியூப்ல ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. நீங்க தயவு செய்து பாருங்க. ஆன்மீக மித்ரா என்னுடைய சேனலை பாருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் வேணும்னு ஆசை இருக்கு, நிறைய வியூஸ் வேணும்னு ஆசை இருக்கு, நிறைய அவார்ட்ஸ் ஓடணும்னு ஆசை இருக்கு. எல்லாம் உள்ள வச்சுட்டு இல்லைன்னு வெளியே சொல்ற பொய் எனக்கு தெரியாது, பொய் பேச தெரியாது. என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி என்ன? வாட் இஸ் மை குவாலிஃபிகேஷன்? ஒன்லி ஃபார் ட்ரூத். எப்பொழுதும் சத்தியமே பேசுறேன். சாமி தப்பா பேசுவீங்களா? ஆமா. சரியா மாத்திக்க வேடா? சரி. இந்த குணம் இருக்கும் இல்லையா? மனசுல பூரா நிறைய ஆசையை வச்சுன்னு வெளியே நான் யோக்கியனாக்கும், அது பாலக்காடு விளையாடுவாங்க, நான் யோக்கியனாக்கும், அது வாக்கும் இது வாக்கும் நன்னால் ஆக்கும் அப்புறம் உனக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நாம சொந்த சௌக்கியமா இருக்கணுமா? என்ன இருக்கு கொஞ்சம் பாருங்க. என்ன நான் அதை அடைஞ்சு ஒரு 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4 குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது என்னுடைய சிஷ்யனுக்கு கூட தெரியும். அதில் இந்த சேனல் எடிட்டர் பொண்ணு ஒன்று. ஒரு 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு 4 ஏழைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு கொடுக்கணும், அதுக்கு உழைக்கணும். யாரோ எடுத்து தத்தம் தாஸ்யா விஸ்வாஹா அப்படி விடக்கூடாது. எப்பவுமே உணர்வு நாம ஒர்க் ஷாப் பண்ணணும். நாம உழைச்சு கொடுக்கறதுல தான் பகவத் பிரீத்திகரம் இருக்கும். எல்லாரும் ஆன்மீக மித்ரா பாருங்க. இந்த அற்புதமான சான்ஸை ஒன் ஆஃப் தி டைரக்டர் மிஸ்டர் மனோஜ் டீம், ராஜு, நம்ம ரிஷியா பொறுமையா கேட்டு இருக்கிற பிறகு இப்படி இன்னும் ஆபீஸ்ல விசாலாட்சி, கோமதி, தமிழ்ச்செல்வி நிறைய பேர் இருக்கா இங்கே உள்ள. எல்லாம் நம்ம ஹெல்பர்ஸ். அவெல்லாம் இதை கோஆர்டினேட் பண்ணியிருக்கா. நீங்கள்லாம் பாருங்க. ரெஸ்ட் டைமில் ரிட்டையர்ட் லைஃப்பில் எனக்காக, இந்த ஆன்மீகத்துக்காக, இந்து தர்மத்துக்காக, சனாதன தர்மம், இந்து மதம்னா நீ கேட்குற மதஹான்னா அபிப்பிராயா, இட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன்கிறதுக்கு என்ன டெஃபனிஷனோ அதுதான் மதம்ங்கிற அர்த்தம். ஹிந்து அப்படின்னா சனாதனம், இந்தியா சனாதன தர்மம். இந்து மதம்னா சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மங்கிறது மத்த அபிப்பிராயா. இது எங்களுடைய கொள்கை, எங்கள் கருத்துங்கிறது தான் அது. என் கருத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். ஏதோ 1 2 முன்ன பின்ன உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அதை வச்சுக்கணும், நல்லதா சொல்லியிருந்தா எடுத்துக்கணும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பரவாசுதேவன், ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணன், அனந்த கல்யாண குண சம்பன்னன் உங்க எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கட்டும். நான் அபிராமி பிரியன், அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரன் உங்களுக்கு எல்லா கட்டாட்சத்தையும் கொடுக்கட்டும். அந்த கணபதியும் குமரன் குந்திலே நின்றருள் பாலிக்கும் ஸ்ரீ வள்ளிதேவ சேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தை படிக்கட்டும். தர்மசாஸ்திரா ஐயப்பன் அனுகிரகம் பண்ணட்டும். மகாபிரிவா மாதிரி எல்லா எந்தரோ மகானுபாவம் அந்தரிக்குமன வந்தனமும் எல்லா மகான்களும் நம்முடன் துணை இருக்கட்டும். சகல சாஸ்திரங்களையும் நாம் முடிந்த அளவு கற்போம், முயற்சித்துக் கொண்டே இருப்போம். பகவானின் கருணை என்ற ஒன்று இருந்தால் இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமாக அமைந்துவிடும். அப்படி அமையட்டும். எல்லோரும் நோய் நொடி இல்லாமல், மனதில் தாபம் இல்லாமல், தேக ஆரோக்கியத்தோடு, மனசந்துஷ்டியோடு உங்க தபஸை, உங்க சத்தியத்தை, உங்க தியானத்தை, உங்க க்ஷமா புஷ்பத்தை நன்னா பண்ணுங்கன்னு ஆசீர்வாத வச்சனமும் சொல்லி நமஸ்காரமும் பண்ணி தேங்க்ஸ் அலாட்னு இந்த வேலூர் யூனிவர்சிட்டியினுடைய நன்றியர்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காயேன வாசா மனசேந்திரியேவா புத்யாத்மனா வா பிரகடே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. பாகவதத்துல சமர்ப்பயேதி தத்துன்னு தான் இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னா காயேன வாசா மனசேந்திரியேவா புத்யாத்மனா வா பிரகடே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி யத் தத். இங்க நாராயண ஏதி சமர்ப்பயாமின்னு நாம முடிக்கணும் இல்லையா?
கோவிந்த 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 சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரு. ஓம் தத் சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து.